தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி. பெருமானுடைய கருணையை வழிபாடு செய்து மாலை வகுப்பினை அடியேன் தொடங்குகிறேன். முதல்ல விசாரிச்சிடும், நல்லா சாப்பிட்டீங்களா? அதுதான் முக்கியமானது. நல்லா சாப்பிட்டீங்களா? அதிகமா சாப்பிட்டீங்களா? நீங்க அதிகமா சாப்பிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆபத்து. இல்ல எனக்கு வேணாங்க, வேணான்னு சொல்லுங்க. என்ன கேக்குதுங்களா? அதிகமா நீங்க சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்ன்றத உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். மாலை நேரத்துல இந்த மாதிரி காலங்கள்ல அதிகமா சாப்பிட்டோம்னா கொஞ்சம் அப்படியே, எங்க நிறைய வகுப்பு நான் போறேன்ல, என்ன சார் சொன்னீங்க, ஒரு இழுப்பு இழுத்துடுச்சு சார்ன்னாரு ஒருத்தர். அர்த்தமே எனக்கு ரொம்ப நாளா புரியல. என்ன சந்தேகம்னு கேளுங்க, ஒரு 5 நிமிடம் உங்க கேள்விக்கு பதில் சொல்லுவோம். அப்பதான் தூக்கம் கலையும். அதுக்கு பிறகு நான் இன்னைக்கு 2 பாட்டு நடத்திடுறேன். என்ன சந்தேகம்னு கேளுங்க, தாராளமா கேட்கலாம். இது நல்ல வாய்ப்பு. நான் ரோட்ல நடந்து போகும்போதெல்லாம் சந்தேகம் கேட்க முடியாது. சரி, அது முதல் பாட்டுல வருது, சொல்லிடுறா. சரிங்க. 5 கரத்தனை வருது. இந்த வழிபாட்டு முறையில 3 இது சொன்னீங்க இல்லையா? விராட புருஷ வழிபாடு, அகமுக வழிபாடு, இன்னொன்னு அந்தர்முக யோகம். நல்ல உங்க குரல் கணீர்னு இருக்குங்க. உங்க வீட்டுக்காரரு கொடுத்து வச்சவர் தான். எங்க இருக்காரு? இங்க வந்திருக்காரு அவரு. எழுந்து கேளுங்கம்மா, எனக்கு யாரும் தெரியல. ஒரு அமைதிங்க. என்னதுங்க? சிவபெருமானுக்கு நெற்றிக்கண் இருக்குதுன்னு சொன்னீங்க. நரசிம்ம பெருமாளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன? அதாவது நரசிங்க பெருமானுக்கு இருப்பது என்னன்னு கேட்டா, அவதார நோக்கத்துல அது குறிப்பிட்ட காலத்துல, அதுக்கு பிறகு கிடையாது. சரிதாங்களா? அது எந்த நோக்கம் வருகிறதோ அந்த நோக்கத்துல இப்போ எல்லா சாமிகளும் ஆயுதம் வைத்திருக்கும். குறிப்பிட்ட காலத்தில் தான் அது. ஆமா, அதுக்கு பிறகு இருக்காது. இங்க பெருமானுக்கு எப்பொழுதும் உண்டு. பெருமானுக்கு எப்பொழுதும் உண்டு நெற்றிக்கண். இல்ல, நெற்றிக்கண்ல தான் எல்லா வேலையும் அவர் செய்யறாரு. அவரு நமக்கு நெற்றிக்கண் உண்டு. நமக்கு ஒரு நல்ல செய்தி கேட்டீங்கம்மா, சந்தோஷம், ஆசீர்வாதம். இப்ப நான் சொல்லிடுறேன் பாருங்க. 5 கண் நமக்கு உண்டு. வலது கண், இடது கண். சரிதாங்களா? ஒண்ணு நெற்றிக்கண், இதான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பிடரிக்கண்ணுன்னு ஒண்ணு இருக்கிறது. இந்த பிடரிக்கண் அதுதான் யோகத்துல முதல் இடம். உச்சிக்கண்ணு ஒண்ணு இருக்கிறது. அந்தணர்கள்லாம் மேல மூடி இருக்கிறதுக்கு காரணம் அந்த இது வைத்திருப்பாங்கல்ல, அதுக்கு அதான் காரணம். ஒரு உடலை தாங்கி வருகின்ற ஆன்மாவுக்கு 5 கண்ணை பெருமான் தருகிறான். வலது கண்ணு, இடது கண்ணு, நெற்றிக்கண்ணு, இது 2ம் தெரிஞ்ச விஷயம். பிடரிக்கண், உச்சிக்கண். அந்த யோகத்துல பிடரிக்கண் வழியாக தான் உச்சிக்கண்ணை திறக்கணும். உச்சிக்கண் திறந்தாதான் அது 12 அங்கலம் போகும். ஒரு விஷயம் சொல்லிடுறோம் பாருங்க. அவன் கேட்டதால நல்ல கேள்வியெல்லாம் நல்ல சிந்தனை தோன்ற மாதிரி இருக்குது, பாராட்டுவான விஷயம். நம்ம உடம்புல 2 அங்கலம் ஒரு ஒளி வீசும். நமக்கு 2 அங்கலத்துல ஒருத்தர் கீழே பக்கத்துல வந்தாலும் யாரோ வரான்னு கண்டுபிடிப்பீங்க.
இதான் முதல், நம்ம எல்லா மக்களுக்கும் உண்டு அது. ஆனால் ஞானிகளுக்கு உடம்பிலே 12 அங்குலம் வீசும். ஞானிகளுக்கு 12 அங்குலம் வீசும். எங்க? உச்சந்தலையிலிருந்து கால் வரை. உதாரணம் சொல்றோம் பாருங்க. நம்ம குமரகுருவர் காசிக்கு போறார். எல்லாத்துக்கும் தெரியும், குமாரசாமி மடத்துல போய் தங்குவீங்க. அவரு மடம் கட்டுவதற்கு முன்பு இருக்கும்போது ஒரு பிரச்சனை வருகிறது. முஸ்லீம் அண்ணன் வந்து காலி பண்ண சொல்றான். இவங்க சொல்றாங்க, நான் முஸ்லீம் அண்ணன் பார்க்க போறேன்னு போறாரு. போகின்ற போது ஒரு காட்டு வழியா தான் போனோம். அங்கிருந்து சிங்கம் வர தாக்க வருது. யாரை தாக்க வருது? குமரகுருபரை. இவர் ஒண்ணுமே செய்யல, போயிட்டே இருக்கிறார். இந்த 12 அங்குலம் வீச்சுல அந்த சிங்கம் வந்து மாட்டுது. இப்ப எனக்கு 12 அங்குலம் இங்க வருதுன்னு வச்சுக்க. இந்த வியாபகத்தில் சிங்கம் வருகின்ற போது இவரை தெய்வமா பாவித்து இவரோட நட்பு கொள்ளுது. என்னுடைய தலைவன் இவன், இறைவன் இவன் உணர்ந்து ஞானம் பெற்று அதனோட சேர்ந்துருது. சேர்ந்தவன இவர் என்ன சொல்றாரோ கேக்குது. தடவராரு, ஏறி உட்காராரு, போயிட்டே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, ஒரு ஞானிக்கு வியாபகம் 12 அங்குலம் நீளுமானால் அவர்கள் நீண்ட காலம் இருப்பார்கள், எல்லாம் சாதிப்பார்கள், எல்லாம் சாதாரணமாகப்படும். வள்ளலாருக்கு இருந்தது. வள்ளலாருக்கு அங்கிருந்து போறாரு இல்லையா, கடலூர்ல இருந்து வடலூர் வந்து கடலூர் போறார். மாட்டு வண்டியில் போறார். கையில எழுதின ஓலைச்சுவடியில் எடுத்துட்டு போறாரு. அதுல மூட்டா இருக்குன்னு நினைச்சு 4 பேர் வந்து தடுக்கிறான். இவரை ஓங்கி குத்த போறான். இது பார்த்து சிரிச்சுட்டே கையை காட்டுறாரு. அப்படியே கையோட நின்றுட்டான். வண்டி மட்டும் போயிட்டே இருக்கு. அதுதான் ஊர் மக்கள்லாம் ஓடின பிறகு திருப்பி அவங்கள வண்டி திருப்பி கொண்டு வர சொல்லி அவர் மேல விபூதியை போட்டு போடான்னு சொன்னார். அந்த வியாபகத்தில எதுவும் அவரை அட்டாக் பண்ண முடியாது. பாம்பு அப்படித்தானே போச்சு. வள்ளல் பெருமானாக அடியே நடிக்கின்ற போது நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. நானே அனுபவமா உணர்ந்தேன். இப்ப கோர்ட்டு சீன் ஒண்ணு இருக்குதுங்க. கேட்டீங்கன்னா நீங்களே சிரிச்சிருவீங்க. அது பாருங்க. கோர்ட்டு சீன்னா என்னன்னு கேட்டா, தலையில ஒளி வீசணும் 12 அங்குலம். எப்படி நமக்கு 12 அங்குலம் வீசும்? எப்படி வீசாது? வீசாது. இங்க ஒரு லைட்டு போட்டு பின்னாடி ஒரு ஃபிளக்கு சொருவி கீழ் வழியாக உயர விட்டு அங்க ஃபிளக்கு சொருவிட்டான். இப்ப நான் நடந்து போனோம் அந்த கோர்ட் வாசல்ல. அந்த சொருவனை எலக்ட்ரிஷியன் சொன்னா, ஐயா ஜாக்கிரதையா போங்க, நாங்க ஃபிளக்கு சும்மா தான் சொருவி வச்சிருக்கிறோம், ஒயர்ல டேப் போட்டிருக்கிறோம், டேப்பு கொஞ்சம் அவுந்துருச்சுன்னு வச்சுங்க, மின்சாரம் பாஞ்சிரும், எதுக்கும் ஜாக்கிரதையா போக மாட்டோம். இப்ப நான் கம்பீரமா நடக்க முடியுமா? கையை வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு கம்பீரமா பார்க்க முடியுமா? எவனை பார்த்தாலும் பயமா இருக்கு. பின்னாடி எப்படா உருவம் தெரியல எனக்கு. நான் உடனே டைரக்டரை கூப்பிட்டு, ஐயா நான் கம்பீரமாலாம் நடக்க முடியாது, பின்னாடி பயமா இருக்குது எனக்கு, நான் அதை உன்னை அப்படியா? அவனை கூப்பிட்டு திட்டுற மாத்திட்டு, ஏன்டா அப்படி உன்னை மாத்தி விடுறா அப்படி கடைக்கு போய் வந்து மாத்திட்டான். இப்ப நான் மட்டும் கம்பீரமா ஜம்முன்னு கம்பீரமா போறோம், உட்காடுறேன். எல்லாரும் எழுந்து நிக்கிறாங்க. பேச்சே கிடையாதுங்க, வெறும் முகம்தான். கையை வச்சுட்டே போய் இப்படி திரும்பி வந்துட்டான். வந்து அந்த 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 ஸ்பாட்டை விட்டு வெளியே வரும் இல்லையா, அந்த கேமரா விட்டு வெளியே வந்தோடனே எலக்ட்ரிஷியன் சொல்றான், நல்ல காலம் தப்பிச்சிங்க சார்ன்றான். என்னடான்னு கேட்டா, நாங்கெல்லாம் ஃபிளக்கெல்லாம் வாங்கி மாட்டல சார், உங்கள்கிட்ட பொய் சொல்லிட்டோம் அப்படின்றான். இது நீங்க என்ன செய்வீங்க? உடனே நான் நினைச்சேன், நீ பொய் சொன்னியோ இல்லையா, வள்ளல் பெருமான் என்னை காப்பாத்திட்டார் போயான்ட்டான். 12 அங்குலம் வீசும். ஒரு விஷயம் சொல்ல பாருங்க. உச்சந்தலையை 12 அங்குலம் பெருமான் காட்சி தருவான். ஒரு பின்னாடி வரத ஒரு முன்னோட்டமா வச்சுங்க, அவ்வளவு எளிமையா எல்லாத்துக்கும் புரியாது. ஆன்மாவுடைய சக்தி மேலே எழுமானால் உச்சந்தலையிலிருந்து 12 அங்குலம் வீசும். அது குரு மண்டலம் பேர். அங்குதான் பெருமானும் பெருமாட்டியும் காட்சி தருவார்கள். அங்குதான் திருவடியை சூட்டுவான். எங்க? 12 அங்குலத்துல. சரிங்களா? 12 என்பது முக்கியமான விஷயம். மாதம் 12, ராசிகள் 12, எல்லாம் 12 12 இருக்கும். நாள் காட்டி 12,
திருமுறைய 12க்கு மேல ஒண்ணு சேர்க்க பார்த்தாங்க, முடியாதுட்டாங்க எல்லாரும். அது என்ன காரணம் சொல்றேன் பாருங்க. திருமந்திரத்துக்கு பேரு திருமந்திர மாலைன்னு பேர். அவர் சொன்ன பேரு திருமந்திர மாலை. 12 திருமுறையில மந்திரம்னு பேருடையது இதுதான் இல்லைங்களா? ஒரு பெரிய சிறப்பு, 2 சிறப்பு சொல்றான். ஒண்ணு, ஏன் மந்திரம்னு பேர் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, மந்திரம் ஏன் பேர் வந்து கேட்டா, திருமந்திர பாடல்ல ஒவ்வொரு வரியிலும் 12 எழுத்து உண்டு. உதாரணம் சொல்ல பாருங்க. சிவ சிவ என்கிலர் தீவினை ஆளர். அந்த புள்ளி வச்ச எழுத்தை நீக்கணும். சிவ சிவ 4, என்கிலர் 3, தீவினை 3, ஆளர் 1. இப்ப 4 இது 3, 6 4 10, அது 2 12. ஒவ்வொரு வரியும் 12 எழுத்துக்கள் உடையது. அதான் உயிர் எழுத்து 12ன்னா. 12 என்பது பீஜ அட்சர எழுத்துன்னு பேர், மந்திர ஒளி அது. அப்ப 4 வரைக்கும் 4 12, அதுதான் மண்டலம். இந்த கோயில்ல வர விஷயம் பூரா இங்க இருந்து வந்தது தாங்க. அது ஒவ்வொன்றிலையும் 4 ஒரு சொல்லுல 12 எழுத்து வச்சார், அதுக்கு மேல வைக்கல அவர். அது ஒரு கூட்டி பாத்தீங்கன்னா 4 × 48 முடிஞ்சு போச்சு. சிவசிவ என்கிற பாட்டையே நீங்க 9 முறை சொன்னீங்கன்னா 108 வந்துடும். எல்லாம் அருமையான முறையில அதான் மந்திர மாலை. 3000 பாடலும் மந்திர மாலை தான். என்ன காரணம்? 12 ஒண்ணு ஆச்சுங்களா? மந்திர மாலைன்னு பேர் வந்ததுக்கு 12. உச்சந்தலையில் 12 அங்கலத்தில் பெருமானும் பெருமாட்டியும் கண்டார். சேர்ந்திருந்தேன் உமையொரு பங்கனை சேர்ந்திருந்தேன் ஆவடுதுறை தண்ணில். அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்ப 12 அங்கலத்து மேல பெருமானும் பெருமாட்டியும் நான் கண்டேன், அவன் திருவடியை சூட்டினான்றார். உடல் உள்ளம் போதே பெருமானை பார்க்கலாம், அவனால திருவடி சூட்டப்படலாம். இறந்த பிறகு இல்ல, செத்த பிறகு என்ன நடந்தா யார் கேட்க போறான்? இப்ப நடக்குது சொல்லு நீ. இப்ப நான் எப்படி வாழறது? நான் மகிழ்ச்சியா வாழணும் இல்ல? அதுக்கு வழி சொல்லு. வழி சொல்றேன். திருமந்திரம் ஒரு அனுபவ நூல். இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. 63 நாயன்மார்ல ஒரு நாயன்மாரா இருப்பவர் தான் திருமூலர். திருமூலர் நம்ம வணங்குற உடம்பு இருக்கு, அவருடைய உடம்பு இல்ல. யாருடைய உடம்பு? மூலனுடைய உடம்பு. உயிர் போன மூலனுடைய உடம்பு இல்லைங்களா? அது உள்ள போடுறாரு அவர். இந்த உடம்ப தன் உடம்பா மாத்துறாரு. அது படிப்பறிவில்லாத உடம்பு பாருங்க. படிப்பறிவில்லாத மூளை, எழுத படிக்க தெரியாத கை, எல்லாம் என்ன செய்யற? உள்ள பூந்துவிரு. அந்த பசு கரணத்தை, பசுனா உயிர், உயிரின் கை கால கரணங்களை பதிகரணமா மாத்துறார். பெருமானுடைய நிலையை சொல்கின்ற கரணமாக அந்த கை காலையும் மூளையும் உடம்பையும் மாத்துறார். அதன் மூலமா தான் சொல்றாரு. அப்ப சாதாரண ஒரு மனிதனுடைய உடம்பு தெய்வீக உடம்பாக போற்றப்படும். அதுக்கு வழி சொன்னவர் திருமூலர் இல்லைங்களா? நீ கும்பரெல்லாம் போய் நம்ம அந்த சாத்தனூர்ல போய் நான் ஒரு 2 மணி நேரம் அங்க சொற்பொழிவு, அந்த இடம் இன்னைக்கு இருக்கு. போன வருஷம் நான் அங்கதான் மாநாடு நடத்தணும். அவசியம் போய் பாருங்க. சாத்தனூர் பெரும் கிராமம், வழியே தெரியாதுங்க. அதுல நம்ம சாமியுடைய திருமூலருடைய வடிவத்தை வச்சு ஒரு சின்ன கோயில் கட்டிருக்காங்க. அதுக்கு பழைய உருவம் ஒண்ணு இருக்கு பக்கத்துல, மாரியம்மன் கோயில்ல. இவ்வளவுதான் இருக்கும் அந்த இது பாருங்க, இவ்வளவுதாங்க இருக்கும். 1.25 ஜான் தான் அது. திருமூலருடைய பழைய வடிவம் இன்னைக்கு இருக்காது. நினைச்சு பாருங்க, ஒரு கிராமத்துல வாழ்க்கையில 100 அதிசயம் சொல்ல பாருங்க. அப்படியே நான்லாம் மெய் செலுத்து போனது. நான் என்ன சொல்றேன், மேலே வராரு அவரு இல்லையா? எவ்வளோ இடத்துல அழுகுரல் கேட்டிருக்கோம் இல்லைங்களா? இந்த அழுகுரல் மட்டும் என் காதுல விழுந்தது.
பசுலாம் அழுகுது. வேற எங்கேயும் பசு மாடுகள அழுவலையா? வேற மனுஷன் அழுவலையா? எந்த கூக்குரலும் கேட்கலையா? இதை மட்டும் எப்படி கேட்டது? இல்லையா? ஏதோ காரணம் இருக்கும்ல. சிவராஜ் யோகி எழுதுறாரு ஏண்டான்றதுக்கு. வான் நோக்கி பொதிகை செல்கின்ற போது பெருமானா இழுக்கிறான் கீழே. சில காட்சிகளைங்க நாம நினைச்சாலும் பார்க்க முடியாதுங்க. நாம நினைச்சாலும் பார்க்க முடியாது. நாம ஒண்ணு நினைப்போம், அவன் வேற ஒண்ணு நடக்கும். சில காட்சிகள் கண்ணுக்கே படாது இல்லைங்களா? அது என்ன செய்யறது? வாழ்க்கையில நிறைய பார்க்கலாம். நாம ஒண்ணு பார்த்துட்டு வருவோம், வேற ஒண்ணு நமக்கு தெரியாம போயிடும். ஒன்னு நினைப்போம், ஒன்னு மறந்துடும். நாம என் வாழ்க்கையிலே நடந்துங்க. அது பெரிய வம்புல போய் மாட்டிச்சு. காட்டுமன்னார்குடியில வகுப்பு எனக்கு. நெய்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பெரிய போர்டை பார்த்தேன். காலையில் 7:25க்கு ராமஜெயம் பஸ் இருந்தது. நான் உத்து பார்த்துட்டேன், 7:25 தானா அப்படின்னு. அதுக்கு கீழே என் மாமனார் நிற்கிறார். இந்த போர்டும் கோடும் கீழே மாமனார் நிற்கிறார். அவர் வந்ததெல்லாம் நினைப்பார். நான் அவரை பார்க்கல. யாரை பார்க்குறேன்? போர்டை பார்த்துட்டேன். இப்படி பார்த்து சைக்கிள் விட்டு இறங்கி இப்படி பார்த்து 7:25 காலையில் வரணுமா ரைட்டு அப்படியே நானே காட்டிக்கிட்டேன். அப்புறம் கோயிலாம் போட்டு வீட்டுக்கு போனா அவர் உட்காந்துருக்காரு. எப்போ வந்தீங்க மாமான்னா? எப்படி இருக்கும்? கொச்சமா நினைச்சு பாருங்க ஐயா நீங்க நிலைமைய. பாடுபட்டு தான் வந்திருக்கேன் நான். முகத்தை திருப்பிக்கிட்டார். என்னன்னே தெரியலையேன்னு வீட்டுக்காரமா பார்த்தா அது லெஃப்ட் ரைட்டுன்னு திருப்புது. ஒரு பக்கம் தான் திருப்பினா, 2 பக்கம் திருப்பினாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ உடனே என் பொண்ணுகிட்ட தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பான், மெதுவா பேசு, அம்மாவை முதல்ல கரெக்ட் பண்ணு. இது கரெக்ட் பண்ண 27 வருஷம் ஆகுது. என்ன கரெக்ட் பண்றதுனா போய் என்ன நீ என்ன பண்றீங்க? எங்க அப்பா வந்திருக்காரு, கீழே சைக்கிள் விட்டாரு, இப்படி கையெல்லாம் காட்டினீங்களா? நீ மட்டும் போயிட்டே வந்துட்டீங்களா? இப்ப என்னங்க செய்யறது? நீ கையை காட்டினீங்களா இல்லையா? ஆமா. சைக்கிள் விட்டு இறங்குனீங்களா? ஆமா. பாத்தீங்கன்னா நான் போர்டு தான் பார்த்தேன். போர்டை பார்க்காம கீழே வைக்கிறது தெரியாது. அவரு அந்த உயரத்து தான் அங்க இருக்கிறாரு, கீழே போர்டு இருக்கு. நான் என்னத்த கண்டத? அவர் கோச்சிக்கிட்டாரு அப்படின்னாரு. இப்ப நான் என்ன சொன்னாலும் நடக்குமா? இது என்ன வேணாம், நான் என்ன செய்யறதுங்க? நான் பாக்குறதான் பாக்குறேன். அவர் கீழே இருப்பான்னு எவன் கண்டான்? அவரை பார்க்காம மேல பார்க்க வைத்தது யாரு? பாட்டு வாங்கணுன்னே நம்மளை புறக்க வச்சிருக்கிறா சார். நான் என்ன செய்வேன்? நான் இதுதானே. இது அப்படியே இங்க வாங்க. பெருமான் பார்க்க வைக்கிறான். ஏன் பார்க்க வைக்கிறான்? பிறவற்ற பார்க்காம இதை மட்டும் ஏன் கேட்க வைக்கிறான்? காரணம் இருக்கு நண்பர்களே. பசுக்கள் ஓங்காரம் எடுக்கிறது. நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு மெய்சிலிர்ப்பு உங்களுக்கு ஏற்படும். அந்த பசுக்கள் ஓங்காரம் எடுக்கிறது. பாட்டு பாருங்க, ஓங்காரம் எங்கிருந்து வருது? ஆன்மாவிலிருந்து எடுக்கிறது. உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா. யார் அவன்? என் உள்ளத்துல ஓங்காரமாய் இருக்கிறான். அவன் அதை நினைக்குது இந்த பசு. ஐயோ எனக்கு வேண்டியவன் போயிட்டானேன்னு அழுவுது. அது ஓங்காரமாக மேலே எழுகிறது. எது எழுகிறது? உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா. அந்த மெய்யனை நோக்கி அது ஒன்றும் கத்தாது, கதறாது. பசு என்ன செய்யும்? உள்ளுக்குள்ளே அழுகிறது. அதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு அறிவர். உள்ளுக்குள்ள அழுகின்ற பெருமான் அதை கண்டான். சரிதானா? உள்ளுக்குள்ளே இருக்கின்ற பெருமான் அதை உணர்ந்தான். இந்த பசு அழுவதை உணர்த்தான். நேரம் அங்க செலுத்தினான். இவரை இங்க பார்க்க வச்சான். என்ன சொல்றாரு? அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று. என்ன ஓ? அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று. அந்த ஓ எங்க இருக்கு? உய்யன் உள்ளத்துள் இருக்கிறது. பெருமான் எங்க இருக்கிறான்? ஓங்காரமாய் இருக்கிறான் உயிரில். அதை நோக்கி நாம் நகர்ந்தால் நம்முடைய படாத பாடெல்லாம் உணர்ந்து கொண்டு செய்ய வேண்டியதை செய்வான்.
பசுக்கள் உணர்ந்ததை அவன் சொன்னான். அவன் கேட்டது. அங்கேயே அப்படி இருந்து கீழே இறங்கினார் அவர். இந்த பசு உடம்பிலே புகுந்தார், தன் உடம்பு அங்கே வச்சுட்டு உள்ள புகுந்தார். அது எழுந்தது, எல்லாம் போயிடுச்சு. வீட்டுக்கு அதையே வழிகாட்டிச்சு போனாரு, தன்னை உணர்ந்தாரு. அங்க ஒரு மடத்துல இருந்தாரு. அப்புறம் திருவாடுதுறை போய் உட்காந்துட்டார். என்ன விஷயம்னு கேட்டா, உள்ளத்திலே இருக்கின்ற மெய்யனை உருக வைக்கின்ற ஓங்காரத்தை இட்டால் பெருமான் செவிக்கு செல்லும். இந்த முதல்ல அழுது இல்ல, ஆதி மூலமேன்னு சொல்லுது இல்ல, கேட்டுதாங்கல்ல. அப்ப எவ்வளவு தூரத்துல இருக்கிறான். சிவகாமி ஆண்டார் நாயன்மார்ல, விரல் மிண்ட இதுல எரிபத்தர் நாயனார்ல கீழே விடுறார். சிவதான்றார், சிவபெருமானே என்றார். உடனே யாரு கேக்குது? எரிபத்தர் கேக்குது. எரிபத்தர் வரார், அவரை காப்பாத்துற யானையெல்லாம் இதுன்றார். அப்ப என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ளே இருந்து உண்மையாக ஓங்காரம் இட்டால், பெருமானை நோக்கி இறைஞ்சினால், வழிபாடு செய்தால் அதுக்கு உரிய சொல்யூஷனை பெருமான் செய்வான். வேற எங்க போய் கேட்கறது? நான் எங்க போய் கேட்போம்? நாம அவங்ககிட்டே சொல்லுவான். அதான் பின்னாடி சொன்னார், அல்லல் பிறவி அறுப்பானே. எப்ப அறுப்பான்? ஓங்காரம். ஓங்காரத்தை அதான் இவர் அடிக்கடி அப்பர் சாமி சொல்றது, ஓசை ஒளியெல்லாம் ஆனாயினி. நம்ம உயிருள்ள பெருமான் ஓங்காரமாய் இருக்கிறான், நாதமாய் இருக்கிறான். அது முதல்ல நம்ம உணர்ந்து கொள்ளணும். உயிர்ல இருக்கிறான். உடம்பு போகும் வரும், உயிர் போய் வராது, அதே தான் அது. எனவேதான் அவ்வளவு பெரிய விஷயத்த கேட்டா கீழே வந்தாரு. அவரு உணர்ந்தாரு. அவர் பெருமானை நினைச்சு சொல்லிட்டார், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன். என்ன படைச்சான்? கேட்க வச்சான், இரக்க குணம் உண்டாக்க வச்சான். இரக்க உணர்வு. ஒரு மனிதனை உய்விப்பது இரக்கம். இரக்க உணர்வு தான் வினையை போக்கும். நல்லா மனசுல வச்சுங்க ஐயா. நம்முடைய வினையை போகிறது அனுபவிச்சு போக வேண்டிய அவசியம் இல்லை. பிறர் உயிர் மாட்டு இரக்க உணர்வு காட்டினாலே போதுமானது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. இவ்வளவு தூரம் அழுத்தமா நான் பேசுவதற்கு காரணம் இருக்கிறது. அழுத்தமா பேசுவதற்கு சென்னைக்கு வந்த நான் 95ல். அப்பதான் அடிக்கடி வந்துட்டு போவேன். அங்கே வந்தேன், பையன் வீட்டில் தங்குவான், நம்மளால திருப்பி போயிடுவான் நெய்வேலிக்கு. இப்போ சென்னையில் எங்கள் ரொம்ப உள் கிராமமாக தான் வீடு பார்த்துருந்தான். அங்கே ஒரு டீ கடை. டீனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிடலாங்க? நான் 15-18 சாப்பிடுவான். எப்படி இருக்கு பாருங்க. நான் நல்லா இருப்பேனா? எப்படி இருப்பீங்கன்னு கேட்பீங்க நீங்களே. ரொம்ப பிரியம் எனக்கு. அதனால எனக்கு தகுந்த மாதிரி டீ கடையை ஆளை செட் பண்ணிக்குவான். எப்படி போடுறான்னு கரெக்ட் பண்ணிக்கிட்டு போனோன்னா ஐயா உட்காருக்கணும் கரெக்டாக போட்டு தருவான். சர்க்கரை எல்லாம் ஜம்மன் போடுவான். அந்த மலையாளி போட்டுருந்தான், அவன் கூட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டான். தினந்தோறும் போய் உட்காந்து பேசுறது, டீ சாப்பிட்றது, இப்படியே ஓடினான். ஒரு நாள் அவன் பையன் 7வது படிக்கிறான் பக்கத்து ஸ்கூலில். அவன் வந்து பார்த்துருந்தான். உடனே அவங்க அப்பாவுக்கு ஏதாவது அந்த மலையாளத்தாருக்கு அவங்க அப்பாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்ட்டு, அவங்க மாமனாருக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு அவங்க அம்மா வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணி இவரை அழைச்சிட்டு போயிடுச்சு. ஐயா கடையை கொஞ்ச நாள் உட்காந்துங்க, பையன் டீ போடுவான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் டீ மட்டும் போடுவாங்க, பஜ்ஜிலாம் போடுவாங்க. அதுல என்ன இருக்கு? நம்ம அவங்ககிட்ட பேச போறோம், இப்போ இவங்ககிட்ட பேச போறோம், அவ்வளோதெல்லாம் உட்காந்துட்டான். ஒரு நாள் பஜ்ஜி போட்டு திருப்பும் போது எண்ணெய் என் மேல கொட்டிக்கிட்டான் அந்த பையன். பக்கத்துல நான் தான் இருக்கிறேன். இப்போ நான் என்ன செய்யறது? என்ன செய்யலாம்? ஒண்ணுமே புரியல எனக்கு. அவன் இங்கேருந்து ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப் பண்ண வருது. தொடர்புக்கு வெளியே எப்போ பார்த்தாலும் கேட்டா தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார் அப்படின்னுவான். பக்கத்து ரூம்ல தான் இருக்கு எங்க வீட்டுல. தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருப்பான். நான் ரொம்ப பயந்து போய் அப்புறம் எங்க வீட்டுல பையனை கூப்பிட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சி அங்க இருக்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தான். அவன் கேட்டான் அவங்க அப்பா அம்மா யாருன்னு கேட்டான். அவன் ஊர்ல இருக்கிறாங்கன்னா அவங்க நீ தான் அப்பாவான்னு எழுதிக்கிட்டான். டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்க மாட்டான் சார். அவன் என்ன நினைக்கிறதோ எழுதிட்டு போயிட்டான்.
அப்புறம் என்னதான் கூடுவாங்க, பணம் கட்ட வேண்டியது போக வேண்டியது கூடவே இருந்தாங்க. 3 நாளா தூக்கம் இல்லைங்க. அவன் எண்ணெய் கொட்டான் எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனையா, எனக்கு வேதனை அப்படி வேதனை எனக்கு. அப்புறமேல அவனுக்கு இடம் கிடைச்சா அவன் 2 பேரும் அங்க கார் எடுத்து ஓடியாந்து பையனை பார்த்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் எனக்கு உயிர் போய் உயிர் வந்தது. சரின்னு விட்டுட்டான். நான் எங்க பரம்பரையா ஒரு ஜோசியர் என் கூட்டுக்கு வந்தார். எங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை பார்ப்பாங்க. என் ஜாதகத்தை கொடுத்து பார்த்தாங்க. அவன் கேட்டான், இவர் இருக்காரான்னு கேட்டான். அவர் எங்க வீட்டுக்கார அம்மாவை முடிச்சுட்டு இருக்காருங்க, இப்பதாங்க கடைக்கு போயிருக்கிறாருன்னா. அவர் வந்து இல்லையே, இவருக்கு பெரிய அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல 10 நாள் கடந்திருக்கணுமே, நீங்க அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு அப்படின்றான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, நல்லா சாப்பிட்டு தான் போறாரு. இந்த வார்த்தையை நீங்க கவனிச்சிங்கன்னாங்க, அதை விட வேற என்ன சார் வேணாம் நமக்கு, நல்லா சாப்பிட்டு தான் போறாங்கன்னாரு. நான் வந்தேன், என்ன ஏதாவது உங்களுக்கு அடிக்கடி போட்டுதா, வேதனை அடைஞ்சிங்களா, ஏதாவது மனவியாதியா, ஏதாவது என்னங்கன்னாரு. ஒன்றும் இல்லை சார். நான் நிச்சயமா நடந்துருக்கணும் சார், என் ஜோசி மேல சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு 10 நாள் 15 நாள் மன உளைச்சலை கடந்திருப்பீங்க நீங்கன்னாரு. மன உளைச்சல் முடிஞ்சுட்டேன். எங்க மன உளைச்சல், அது இப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா வள்ளல் தான் சொல்றாரு, நீ இரக்கங்காட்டி அதனால் வேதனைப்பட்டால் உன்னுடைய ஒரிஜினல் துன்பம் போய்விடும். நான் அனுபவிக்கல இல்ல, ஆனா என்ன செஞ்சிட்டேன், உடம்பால அனுபவிக்கல, மனத்தால் அனுபவிச்சேன். அதுதான் இரக்கம். நீங்கள் இரக்க உணர்வோடு அணுகினால் உங்களுடைய தீவினை போய்விடும். அதான் சொல்றாரு, இரக்கம்தான் உள்ள புக வச்சுது, இரக்கம்தான் பசுக்களை அழைச்சிட்டு போச்சு, இரக்கத்து உணர்வோடு தான் போய் நின்னார். அவரே உணர்ந்துட்டார், பெருமான் நம்மளை இப்படி பண்ணிட்டான், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன். எதற்கு இது செஞ்சான், காரணம் இருக்கணும்ல. என்ன காரணம், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. தமிழ்னா மந்திரம், தமிழ் என்றால் மந்திரம்னு ஒரு பொருள். மந்திரமாலை செய்வதற்காக, யோகத்தையும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்காக இந்த அன்பர்கள் சிறப்பா இருக்க வேண்டும் என்பது வழிகாட்ட வேண்டும் என்று பெருமான் உணர்த்தினான். நான் அனுபவத்தாலே வழிகாட்ட வந்து விட்டேன்ட்டார். எவ்வளவு கரெக்ட் பாருங்க. எனவே அன்பர்களே, அவருடைய வரலாற்றிலிருந்து ஒரு செய்தி, இரக்க உணர்வோடு வாழ்ந்தால் நமக்கு வருகின்ற துன்பங்கள் தலைப்பாகையோடு போய்விடும். இதை மனசுல வச்சுங்க. ஒன்னாச்சுங்களா? அந்த அம்மா கேட்ட கேள்விக்கு பதில், 12 அங்கெல்லாம் இருக்கா, 12 அங்கெல்லாம் உடையதான் திருமந்திரம், திருமந்திரம் மாலை, இரக்க உணர்வோடு தான் வாழ்ந்தார் என்பது 2வது செய்தி இல்லைங்களா? இது அவருடைய சிறப்புகள் நிறைய இருக்கு. திருமந்திர கையேடுன்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறான், அது அச்சுக்கு போயிருக்கு, கையில உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். எல்லாத்துக்கும் எளிமையா இருக்கும். நாம சொல்றதெல்லாம் நீங்க எழுத வேண்டியது, இப்ப எழுதுறதெல்லாம் அதுல இருக்கும். அது மாதிரி செய்யறான். இப்ப முதல் பாட்டை, இப்ப தூக்கம்லாம் கலைஞ்சிடுச்சா, அதிகமாயிடுச்சா? இப்ப முதல் பாட்டை நடத்திடுறான். ஏன்னா தொடக்க விழாவில் முதல் பாட்டு கூட நடத்தாமனா நல்லா இருக்காது. முதல் பாட்டு கையில வச்சுங்க. முதல்ல உங்க புத்தகத்துல உங்க பேரை எழுதிருங்க. எழுதிட்டீங்களா? சந்தோஷம், ரொம்ப எச்சரிக்கை. நீங்களாம் சந்தோஷம். கடவுள் வாழ்த்து இருக்கா? புத்தகத்தை பாருங்க. என்னங்க புத்தகம் வேணுங்கய்யா? ஜெராக்ஸ் காப்பி வச்சிருக்கேன். இல்லை, என்கிட்ட இருக்கு, ஜெராக்ஸ் காப்பி வச்சிருக்கிறேன். கடவுள் வாழ்த்துன்றது 5 கரத்தனை என்ற கடவுள் வாழ்த்து திருமூலர் எழுதியது அல்ல. அவர் எழுதல இத, அது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப நேத்து முற்றோதல் நடந்தது, சிவபுராணம் படிச்சுங்க. தொல்லை இரும்பிறவி யார் எழுதுறது? மணிவாசகரா? இல்ல, வேற ஒருத்தர் தான். எனக்கு தெரியலம்மா, நான் புத்தகத்தை பார்த்து சொல்றேன். தொல்லை இரும்பறிவு யாருன்னு தெரியல. சில பேர் சைவ எல்லப்ப நாவலான்றாங்க, சில பேர் பெயர் தெரியலன்றாங்க.
நல்லாற்றூர் சாமி அது இல்லைன்றாங்க சில பேர். மயிலத்தில் தான் இருக்கிற அவர் நல்லாற்றூர் தான். சரி, அது அப்புறம் யோசனை பண்ணி நான் சொல்லிடுறேம்மா. நீங்களும் தேடி பிடிச்சிருந்தா ஆதாரத்தோட வந்து சொல்லுங்க. இப்போ தொல்லை இரும்பிறவி சேர்த்ததுனால இங்க திருமந்திரத்துல 5 கரத்தனை சேர்த்துட்டாங்க. வேற ஒரு எழுதுனா முதல் பாட்டா வச்சுட்டாங்க. எப்ப வந்தது? ஆதியில இல்லை. இப்போ ஒரு கால வரையறை பார்த்துங்க. திருவாசகம் எங்களுடைய கூற்றுப்படி, எங்க ஆராய்ச்சிப்படி அது 4ஆம் நூற்றாண்டு. நாங்க நினைக்கிறபடி நம்ம திருமணத்தின் அடிப்படையில வெள்ளைவர்ணம் ஐயா அவர்கள் மற்றவங்களாம் சொல்றது அடிப்படையில இந்த கால வரையறையை வச்சுக்கணும். ஒண்ணு அது 4ஆம் நூற்றாண்டு திருவாசகம், 5ஆம் நூற்றாண்டு திருமந்திரம், 7ஆம் நூற்றாண்டு தேவாரம், இப்படி வரிசைப்படுத்திங்க. அப்போ திருமந்திரம் காலத்துல விநாயகர் வணக்கம் இல்லை, விநாயகரை முன்னிறுத்தி பாடுவது என்பது இல்லை. திருவாசகத்தில் இல்லை பாருங்க. தொல்லை இரும்பருவி என்பது சூடும் அந்த பாட்டோட சாரம் அது. ஆனா திருமந்திரத்துல விநாயகர் பாட்டு முதல்ல இருக்கிறது. விநாயகரை முதல்ல வணக்க வைக்கிற பழக்கம் அந்த காலத்துல இல்லை. இது மெய்கண்டார் காலத்தில் வந்தது. 13ஆம் நூற்றாண்டிலே தான் இந்த பழக்கம் வந்தது. ஒன்னாச்சுங்களா? இப்ப இது யாரு எழுதுனாங்கன்னு தெரியல. ஒருத்தர் என்ன எழுதுற, சிவராஜ யோகி பிள்ளை 5 விதமான விநாயகர் வணக்கம் பாட்டு இருந்தது, அதுல இதை தேர்ந்தெடுத்து வச்சுட்டாங்க. இதை தேர்ந்தெடுத்து வைப்பதற்கு காரணம் இருக்கிறதுன்ற. எதை தேர்ந்தெடுத்து? 5 கரத்தனை. என்ன காரணம் பார்த்துரும். அப்போ கடவுள் வாழ்த்து என்பது, விநாயகர் வணக்கம் என்பது 13ஆம் நூற்றாண்டிலே தான் வழக்கத்துக்கு வந்தது. அதுக்கு முன்பு இல்லை. சேர்த்தாங்களா? பின்னாடி வந்தவங்க இதை சேர்த்துட்டாங்க இதுல, இல்லைங்களா? சேர்த்தவங்க பிரமாதம், ரொம்ப புத்திசாலியா இருக்கணும். பாருங்களேன், 5 கரத்தனை யானை முகத்தினை, முதல் வரி அதானே புஸ்தகத்தில் இருக்கு. என்ன பாருங்களேன், 5 கரம் யாருக்கு? 4 தானே இருக்கு. 1 எங்க வந்தது? துதிக்கை என்பது 5வது கரம். சரிங்களா? துதிக்கை என்பது 5வது கரம். விநாயகர் பெருமானுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. அருகம்புல்லை வைத்து வழிபாடு செய்வாங்க, இல்லைங்களா? பார்த்துட்டீங்களா? அருகம்புல் தான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். ஏன் அருகம்புல்ல வச்சாங்கன்னு கேட்ட காரணம் கேட்டா, அருகம்புல் 6 இடத்துல வேர் போடும். உன்னை பிடுங்கினீங்கன்னா 6 வேர் இருக்கும். நம்ம உயிரும் உடம்புல 6 இடத்துல நின்று செல்லும். எங்க நிக்குது? புருவ மத்தி, கண்டம், இதயம். எத்தனை ஆச்சுங்க? 1 2 3, உந்தி 4, உந்திக்கு கீழே 2 விட 5, அதுக்கு கீழே மூலாதாரம் 6. 6 இடத்துல உயிர் நின்று செயல்படும். நல்ல விழிப்பு நிலையில புருவ மத்தியில இருக்கும், கனவுல கண்டத்துல இருக்கும். இப்ப உங்களுதெல்லாம் எங்க இருக்கு? கண்டத்துல வந்துருச்சா? புருவமத்தில் தான் இருக்கா? உங்களுக்காக எவ்வளவு சப்போர்ட் பண்றாரு பாருங்க. திருஞானம் ஐயா அவர்கள் எல்லாருக்கும் புருவமத்தில் தான் இருக்குங்க, நீங்க சந்தேகப்படாதீங்க அப்படின்றாரு. நல்லா சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா எங்க போகும் தெரியும் எனக்கு. சில பேர் நின்றுட்டே தூக்குறான் சார் பஸ்ல, அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆச்சரியமான விஷயம்லாம் நடக்கும். அதுதான் விநாயகர் பெருமானுக்கு என்ன வச்சாங்க? அருகம்புல்ல வச்சாங்க. உயிர் தான் அது, உலகம்தான் அது. 5 கரம் என்பது நம்மள்கிட்டையும் 5வது கரம் இருக்கு. அதான் அந்த பாட்டுடைய முதல் விஷயம். சுழிமுனை நாடின்னு ஒண்ணு இருக்கு. முதுகுத்தண்டுக்கு பக்கத்துல ஒரு நாடி கீழே இருந்து மேல போகும். என்ன கவனிங்களா? அப்புறம் எழுதிக்கலாம், எழுதுறது பெரிய விஷயமே இல்லை.
என்ன பாருங்களேன், 72,000 நாடிகள் மேலே இருந்து கீழே இறங்கும், ஒரு நாடி கீழே இருந்து மேலே போகும். அதுக்கு பேரு சுழி முனை நாடி அப்படின்னு பேரு. சுழு ரீல சுழு சுழு சுழுமுனை நாடின்னு பேர். எங்கிருந்து போவோம்? கீழே மூலாதாரத்திலிருந்து மேல உச்சந்தலை வரைக்கும் போகுங்க. அதுக்கு பக்கத்துல முதுகு தண்டு இருக்கும், அதுக்கு பேரு வீணா தண்டுன்னு பேர். இப்போ நம்ம இது பாக்குறோம்ல, வீணை வாசிக்கிறாங்கல்ல, ஒரு கீழே ஒரு பேஸ் இருக்கும், அதுக்கு நேரா நரம்பு இருக்கும் இருக்கா? அந்த பேஸா இருக்கிறது தான் முதுகு தண்டு, மேலே இருக்கின்ற நரம்பு தான் சுழு முனை நாடி. சரிதாங்களா? 2 பேர் தான் வாசிப்பாங்க. ஒன்று சிவபெருமானா இருக்கின்ற தட்சிணாமூர்த்தி, இன்னொன்று சரஸ்வதி தேவி. வேற யார்கிட்டையும் வீணா இது இருக்காது. இந்த வீணா தண்டு என்பது, இந்த கருவி வைத்து இசைப்பது என்பதெல்லாம் உடம்பிலே சுழிமணி நாடிகள் ஏற்றுகின்ற யோகம். தட்சிணாமூர்த்தி யோகத்தை சொல்லித்தர. யோகத்தால் என்ன பலன் கேட்டா, நாதம் எழும். எதுல? வீணையில் என்ன வரும்? நாதம் எழும். நாதம் வெள்ளையாய் இருக்கும். அதுதான் சரஸ்வதிக்கு வெள்ளாடை. நம்ம உடம்புலயும் நாதம் வந்து வருவாது, வெள்ளாடை அணிவிச்சாங்க. எவ்வளவு கரெக்டா இருக்கு பாருங்க. எங்கேயாவது பிசுறு தட்டுதா பாருங்க. சிஸ்டம் என்பது மிக மிக கரெக்டுங்க. இது மாதிரி சிஸ்டத்தை யாராலையும் உண்டாக்க முடியாது, பெருமான் தான் உண்டாக்கணும். அது பார்த்தீங்களா? அப்போ அதுதான் திரு ஆவடு தண்டுரை. திருவாடுதுறைன்னு சொல்றோமே, அது தண்டு உரை. முதுகு தண்டுல இருக்கிற சுழிமணி நாடியில உரைகின்ற நாதம்னு அர்த்தம். இப்ப அது போட்டோம். 5வது கரம் எது? சுழு முனை நாடி. இங்க என்ன? துதிக்கை. துதிக்கை என்ன செய்யும்? கீழந்த பொருளை மேல தூக்கும் இல்லைங்களா? அந்த சுழிமணி நாடி கீழே இருக்கின்ற உயிர் ஆற்றலை மேலே தூக்கும். நம்ம எல்லாத்துக்கும் உயிர் ஆற்றல் உண்டு, உங்களுக்கு உண்டு, எனக்கு உண்டு. உதாரணம் சொல்லட்டுங்களா? மறக்க முடியாத உதாரணம் சொல்றேன் பாருங்க. என்னுடைய உதாரணம்லாம் என்ன மறப்பீங்க, உதாரணத்தை மறக்கவே முடியாது. காலையில சொன்ன உதாரணம் மறக்க முடியுமா? முகமூடி மறப்பீங்களா? வீட்டில் போனோன்னா அதான் தெரியும். ஒரு முகமூடி வரும், ஏன் எவ்வளவு லேட்டு இல்லையா? கேட்கும்ல, மறக்க முடியாது நம்மளால. அதாவது ஐயா என்ன சொல்லுவாருன்னா, எங்களுக்கு சிவராஜ் யோகி புள்ள லைவா அவங்களுக்கு உதாரணம் சொல்லிட்டீங்கன்னா நின்றுடுன்றாரு. அது மாதிரிதான் இருக்கணும் இல்ல. இப்ப சுழிமுனை நாடி எங்கிருந்து எதை தூக்குதுன்னு கேட்டா, உயிர் ஆற்றலை தூக்குகிறது. உங்களுக்கு உயிர் ஆற்றல் உண்டு, எனக்கு உண்டு. ஒரு உதாரணம் சொல்லிட்டா, சென்னைக்கு வந்த பிறகு வீட்டுக்கு பக்கத்துல ஏரிக்கரை, அது வந்து நடைபயணமா மாத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடியே செப்பன் இல்லை, கீழே தான் நடந்து போனாங்க. என் கூட விருதாசனத்துல இருந்தவர் ஒருத்தர், கல்லூரியில் வேலை செஞ்சவர், ரிட்டையர் ஆகி இங்க வந்துட்டாரு. அவரு சொன்னா, என்ன ஏன் இங்க வந்துட்டீங்களா அப்படின்னா, நீ எங்க வந்துட்டீங்கன்னா, அவர் சொன்னார், நான் என் பையன் வீட்டுல வந்து தங்கியிருக்கீங்க, கொரோனால வந்துட்டேன்னாரு. நான் என் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னாரு. அவர் எப்படி? பொண்ணு வீடு வந்தா பரவாயில்லையா, நல்லா கவனிப்பாங்கன்னாரு. பொண்ணு கவனிக்க, அவன் கவனிக்க மாட்டான்னாரு. எப்படிலாம் சுத்தி சுத்தி வர்றாரு பாரு. மனம் திருப்தியா நடக்காதுங்க யாருக்கும். சரின்னு விட்டோம். ரொம்ப 90-95 கிலோ இருப்பாருங்க. அவர் கூட நான் வாங்கி போக முடியுமா? நாங்க போயிட்டே தின்னுடும், அப்பதான் நடப்பாரு, கதை பேசுவாரு. கதை பேசுறதுக்கு நாங்க வரோம் இல்லைங்களா? அவர் பெரும்பாலும் கதையை மறுமணை பத்தியே சொல்லுவார். என் கதை எதை பத்தி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப நாங்க என்ன செய்யறது? இது செட் ஆகாதுன்னு முடிவு பண்ணிட்டு, அவர் கிளம்புறதுக்கு முந்தைய நான் கிளம்பிடுறது. ஒரு நாள் அவர் கிளம்பிட்டாரு,
நான் குளிரால கொஞ்ச நாள் தேநீர்லாம் சாப்பிட்டு மெதுவா அப்படி நடந்து போனேன். அங்க போறாருங்க, நான் இங்க வரேன். ரொம்ப மெதுவா நடக்கிறார். ஒரு நாய் துரத்துது அவரை. நடக்க முடியாத ஆள் என்ன செய்வாரு? நினைச்சு பாருங்க. இப்படி அப்படி மூச்சு வாங்குவார், இப்படிமா ஐயா மெதுவா போங்கன்னு என்ன அப்படி என் கையை பிடிச்சுதான் அவர் வருவாரு. நாய் துரத்தணும்னு இந்த 95 தூக்கிக்கிட்டு நேரா ஓடுறாருங்க. பக்கத்துல உள்ள கேட்டு திறந்துட்டு உள்ள போய் கேட்டை சாத்திட்டாரு. நான் அப்புறம் சொன்னேன், ஐயோ நாயெல்லாம் ஒன்றும் செய்யுது, கீழே குனிஞ்சு கல்லடியா அப்படின்னு கத்தினேன். அதெல்லாம் காதலே விழாரு. அப்புறம் நாய் போயிடுச்சு. அது எவ்வளோ எனக்கு குலைக்காது. அப்போ நான் போய் வெளியே வாயா அப்படின்னா, என்னால் நடக்கவே முடியல ஐயா, கொஞ்சம் பிடிச்சிங்க என்னார். ஏன்யா இவ்வளோ தூரம் ஓடி வந்தா இப்போ பிடிச்சிக்கன்றாரு. அது வேற இது வேறையானார். அது வேறனா இது வேறனா என்ன? எப்படி அந்த சக்தி வந்தது? பயத்தால் வந்தது. பயம் வருகின்ற போது ஆன்ம சக்தி எழும். நல்லா மனசுல வச்சுங்க. அது திருமந்திரம் சொல்லுகிறது, பக்தியால் எழுப்பு. ஏன் நீ பயத்தால் எழுப்புற? பக்தியால் எழுப்பு, யோகத்தால் எழுப்பு, ஞான உபதேசத்தால் எழுப்பு. அது நிலைத்து நிற்கும். பயம் போன பிறகு அந்த சக்தி கீழே இறங்கிவிடும். ஆனால் ஞானம் யோகம் உங்களை மேலே தூக்கி அதே இடத்துல நிறுத்தும். சில விஷயம்லாம் கேட்டாங்க அப்படியே மெய் செலுத்தணும் சார் நமக்கு. இப்போ தக்கன் வேள்வி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா? படிச்சிருப்பீங்க, புராணம் கேட்டிருப்பீங்க. தக்கன் வேள்வி செய்கிறான், பார்வதியை தடுக்கிறா, முடியாதுன்ட்டான். அந்த வேள்வியில் வருகின்றலாம் எனக்கே நான் தான் தலைவன், சிவன் ஒருவன் கிடையாது, எல்லாம் ஏன் என்னுடைய பேரை வைத்து கொண்டு மந்திரம் சொல்லுன்றான். எல்லாம் உட்காந்து மந்திரம் சொல்றாங்க. அவன் யார் பேர் சொன்னா அவங்களுக்கு என்ன இருக்கு? மந்திரத்துல போகும்போது சரியா கவனிச்சா சரிதான். மந்திரம் சொல்றான். இவன் எவ்வளோ சொல்லி பார்க்கறான். அவன் முழு முதல் கடவுள், நீ மருமகன் நினைச்சு அவனை செய்யாத, நீ தலைவன் கிடையாது, ஒரு காலையில் அழிவ. அவன் கேட்கல. அவன் ஒய்ஃபு சொல்றான், தக்கனுடைய ஒய்ஃபு. 1.5 மணி நேரம் அவன் உபதேசம் பண்றான். பாருங்க, அவன் பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்ல இவ பேர் தான் சதாட்சன். தக்கன், தக்கனுடைய ஒய்ஃபு பேரு வேதவல்லி. ஒரு செய்தி குறித்து நினைச்சு, வேதவல்லி. நான் அடிக்கடி சொல்லுவேன், வீட்டுக்காரன் அறம் மீறி போனானா யாரெல்லாம் 1.5 மணி நேரம் பேசி அறுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வேதவல்லி இல்லைங்களா? இப்ப நம்ம ஆட்கள்லாம் வந்திருக்கீங்க, வீட்டுல வேதவல்லி தானே. அட வெளியில வந்துட்டியா, சும்மா சொல்லுங்கய்யா. ஏங்க ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்குங்க. வாயே துறக்காத ஒரு ஆள் வாய் திறந்திருக்காரு பாருங்க. வேதவல்லின்னா என்னன்னு, வேதம்னா அறம்னு அர்த்தம். கணவனை இடித்து உரைத்து அறம் சொன்னவள் வேதவல்லி. யாரா இருந்தாலும் என்னங்க, அறம் மீறி ஒருவன் போனால் இடித்து உரைக்கணும், நல்வழிப்படுத்தணும் இல்லைங்களா? இது ஞானம் கிடைச்சதுல இப்போ இல்லைங்களா? வீட்டுக்காரம்மா நம்மளை பத்தி ஏதாவது, இப்போ என் வீட்டுக்கு போறேன் நான், அங்க அம்மா வராங்க, என்ன வகுப்புலாம் முடிஞ்சுதா, நல்லா சாப்பிட்டீங்களான்னாரு. சாப்பிட்டான்னா. ராத்திரி ஒன்றும் வேணாமான்றாங்க. என்ன 2 வேளையை சேர்த்து சாப்பிட்டோம் நம்ம? டக்குன்னு அந்த கேள்விதான் எங்க வீட்டுல வரும். நாம என்ன செய்யறது? இது வேதவல்லி. அதிகமா சாப்பிடக்கூடாதுன்னு அறம் ஓதுது அப்படின்னு நினைச்சிட்டு தான் போனோம் இல்லையா? என்ன செய்யறது நம்ம? எனவே யாரா இருந்தாலும் அறம் உரைக்கணும். அறத்தை மீறி போனால் நாம் சுட்டி காட்ட கடமை, நம்ம ஆன்மாவின் கடமை. இப்ப அதெல்லாம் விடுங்க. ஆன்ம சக்தி சொல்லிட்டான். யாரு? பயத்தால் எழுகின்ற ஆன்ம சக்தி பயம் போன பிறகு போய்விடும். ஆனால் யோகத்தால் எழுகின்ற சக்தி நிலைத்து நிற்கும். இது வரைக்கும் போனோம், அது வரைக்கும் நிற்காது. திருமந்திரம் சொல்லுகிறது, ஐயா சொல்றாரு, யோகத்தால் எழுப்பு, ஞானத்தால் எழுப்பு. இப்ப வேதவல்லி என்ற ஒரு சொல்லுதான் ஐயா உங்க மனசுல நிக்குது இல்ல?
எப்ப பாடுதான் தெரியும் இல்லையா? இப்ப வீட்டுக்காரம்மா ஏதாவது சொன்னானா வேதவல்லி அப்படின்னு நீ நேரம் அங்க போயிடுவீங்க இல்லையா? அது ஒரு உணர்வு தானே. அது புதிய செய்தி. ஞானம் என்பது பொருள் அல்ல, நூல் அல்ல, படிக்கிற புஸ்தகம் இல்லை, அது உணர்வு. ஞானம் என்பது உணர்வு, அப்பொழுது அப்பொழுது தோன்றுகின்ற உணர்வு. அது அந்த உணர்வு ஆன்மாவை நெறிப்படுத்தும். சரிதானுங்களா? இப்ப ஆன்ம சக்திய மேலே கொண்டு போய் நிறுத்துவது 5வது கரமா இருக்கின்ற சுழிமனை நாடி. இப்ப புரியுதுங்களா? 5 கரத்தனை 2 பேர்த்தும் பார்க்கணும், நமக்கும் பார்க்கணும், அங்க விநாயகர் பெருமான் 5 கரத்தனை. அவன் யார்? அவன் யானை முகத்தினை. 5வது கரம் எதுன்னு கேட்பல்ல, எது 5வது கரம்? யானை. யானை என்பது அன்பர்களே ஓங்காரம். விநாயகப் பெருமானுடைய உருவம் ஓங்காரமானது, ஓங்காரமானது. விநாயகப் பெருமானுடைய முகம் ஓங்காரம் தான் கோயில்ல இருக்கின்ற வழிபாட்டு முறை. இப்போ ஓம் போடுங்க, ஒரு இடத்துல சுழிப்பீங்க இல்லையா? அதுதான் பிள்ளையார் இடத்துல போய் நம்ம தோப்பு வர்ணம் போடுறோம், சுழிச்சிட்டோமா அப்படியே சுத்தி வரோமா, சுத்தி வந்து அந்த சண்டிகேஸ்வரர் உள்ள போறோமா, அதான் ஓம் என்ற பெண்டு வளைகிற இடம். வெளியே வரோமா, அம்மையை பார்க்குறோமா, திருப்பி நேராக கொடிமரம் வரோமா, அங்க கீழே விழுந்து கும்பிடுறோமா, ஓம் முடியுது. கீழே விழுந்து கும்பிடுகின்ற போது உடம்பு நெற்றி அவயம் பட்டால் அதுதான் மா என்ற புள்ளி. அதான் சம்பந்தம், இந்த மண்ணோடு சம்பந்தம், ஞானத்தோடு சம்பந்தம். அது அப்ப விநாயகரை பாருங்க, கோயிலை பாருங்க, ஓங்காரம் தான் எல்லா அமைப்பும். நம்ம உடம்பு செல்லாம் போது நம்மளால எப்படி படுப்பான் தெரியுமா? பாருங்க, எங்க போய் காலை 2யும் ஒடுக்கிட்டு உள்ள கையை வச்சுக்கிட்டு ஒரு கழிச்சு படுப்பான். ரொம்ப உடம்பு செல்லா போனா அது ஓங்காரம். இந்த காது ஓங்காரம். காதுல குத்துறாங்கள இல்லைங்களா, என்ன அர்த்தம் கேட்டேன். என்ன குத்துற? 16 வயசுல போய் குத்துறேன்னு கேட்டேன். 16 வயசுல காது குத்துவாங்களா யாராவது போய்? இவன் கேட்டான், ஏன் அப்படி பண்ற? 16 வயசுல குத்துற, பத்திரிகை வைக்கிறேன்னா. இல்லை சார், நான் விட்டதெல்லாம் பிடிக்கணும் சார். ஏதாவது புரியுதா உங்களுக்கு? சைவ சித்தாந்தத்தை விட மோசமானது. திருமந்திரத்தை சொல்லாது, விட்டதை பிடிக்கணும். என்ன விட்டது நீங்க சொல்லுங்க, என்ன விட்டது? அது அல்ல. 7 வயசுக்குள்ள குத்தணும், குறிப்பா 3 வயசுல குத்தணும். காது குத்துதல் என்பது என்னன்னு கேட்டா இந்த ஞான சம்பந்தம். யார் குத்தணும் தெரியுமா? தான் ஆசாரி குத்துவான். யார் மடியில? தாய் மாமன் உட்கார்ந்து குளங்குளமா வருகின்ற மந்திரத்தை உபதேசிக்கணும். இல்லைன்னா நம்ம திருமுறை பாடலை சொல்லணும். அவர் தந்தையாருக்கு சொல்றாருல்ல இந்த பாட்டு, அதை பாட அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி இருக்குல்ல, அது மாதிரி மந்திரத்தை காதுல 9 முறை சொல்லணும். அந்த காதுல வழியா உள்ள போனது ஆன்மாவில பதியும். ஒரு கால எல்லையில் அந்த ஆன்மா தடுமாறுகின்ற போது, யாரும் இல்லாத போது இந்த மந்திரத்தை பிடிச்சுக்கும். நம்ம எப்படி தெம்பு வர்றது? அமெரிக்காவில் இருக்கிறோம், ட்ரம்ப் சொல்றான் காலி பண்றான்றான், எங்க போய் நிக்கிறது? பயம் வந்துடும் இல்லையா? பயத்தால சில பேர் போயிடுவான். அப்போ 5 பதம் சொல்லு, உள்ளுக்குள்ள ஒரு மந்திரத்தை வச்சுக்க. மந்திரம்தான் ஏகம்பன், வேற ஒண்ணும் கிடையாது. ஏகம்பன் பெருமான சொல்றமே, அவன் ஒரே கம்பாக வருகிறான். அதை படர வேண்டியது ஆன்மாவுடைய இயல்பு. கம்பு சிவபெருமான், அதுதான் பஞ்சாக்கரம், அதுதான் நமச்சிவாய சிவாய நம மந்திரம். கொடி என்பது ஆன்மா. சரிதாங்களா? யாரை பற்றி இருக்கணும் இல்லையா? இறைவனை பற்றி இருக்கணும் இல்லையா? இறைவனை பற்றுவதற்கு வழிதான் நாம மந்திரம். இறைவனை பற்றுவதற்கு ஒரே வழி நாமந்தான், பஞ்சாட்சரம் தான் அது. இப்ப பாருங்களேன், அதை யானை முகம் என்பது, யானை என்பது ஓங்காரம். சரிதாங்களா? காலையில ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த சிவபெருமானுக்கு
இந்த பசங்களோடு கைலாயில இருக்கும்போது நாரதர் வந்தார். உங்களுக்கு கதை எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு பழத்தை கொடுத்தார், மாம்பழத்தை கொடுத்தார். மாம்பழ பிரச்சனை அப்பயே ஆரம்பிச்சிடுச்சு சார். புரிந்தோ சிரிக்க, வேற ஒண்ணு கொடுத்தாரு. கொடுத்துட்டு போலாம், எல்லாரும் இருக்கும்போது தான் கொடுப்பான். அவர் வாங்கினார், சிவபுரம் வாங்கினார். அந்த அம்மா சொன்னாங்க, ஒரு போட்டி வச்சு கொடுத்துருங்கன்னாங்க. யார் கொடுக்கறது பழத்தை அப்படின்னு போட்டி உடனே அறிவிச்சார். உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த ஞான மாம்பழம்ட்டாரு. முருகப்பெருமான் பார்த்தான், அவன் ஒல்லியான ஆளு, கையில பறக்கிற மாதிரி வாகனம் ஸ்கூட்டர் இருக்கு இல்லையா, யமகா வண்டி இருக்கு. ஸ்டார்ட் பண்ணா போயிட்டான். நம்பால் இருக்கு பாருங்க, 5 கரத்தனை, யானை முகத்தனை, எழுந்திருக்க முடியாது, உட்கார முடியாது. அது யோசனை பண்ணுது. அப்பாகிட்டே ஒரு கேள்வி கேட்டது. ஒரு ஆள்கிட்ட கேள்வி கேட்கறான்னா நாம உஷாரா இருக்கும். அந்த அம்மா கேள்வி கேட்டதுன்னா நான் ரொம்ப ஜாக்கிரதை ஆயிட்டேன். கேள்வி எது வேணாலும் கேட்பாங்க. சார் சீர்காழியில பாடம் நடத்துறேன், கேள்வி கேளுங்கண்ணா, எங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்குமான்னு கேட்குது. எனக்கு வயசு ரொம்ப குறைவு. இப்ப நான் என்ன நினைக்கிறது? என்ன நினைப்பீங்க நீங்க? அதான் நாம உஷாராயிடணும். ஆனா சிவபுரம் உஷாராகல. அவன் கேட்டான் போய், உலகம் என்றாலும் நீங்கள் என்றாலும் ஒன்றுதானே? ஆமாம். உங்களை சுற்றினால் உலகத்தை சுற்றுவதுன்னு அர்த்தம். ஆமாம். பாருங்க, கேள்வி கேட்டு ஆமான்னு வரவழைக்கிறான் பாருங்க. விநாயகபுரம் எவ்வளவு கேட்டு, அதான் விநாயகன் வினை தீர்ப்பான்னு சொன்னதுக்கு காரணம் ஞானவாதி. கேள்வி கேட்டா ஆமான்னு சொல்ற மாதிரி கேள்வி கேட்கணும். நீங்க 2 இட்லி மேல சாப்பிட மாட்டீர்கள் தானே? ஆமா. பாருங்க, இதெல்லாம் எங்க இருந்து கத்துட்டேன்னு கேக்குறீங்களா? திருமந்தனமே இல்ல, எல்லாம் எங்க வீட்டுல. எப்படி இருக்கு பாருங்க. என்னங்க, எனக்கு கொஞ்சம் தைரியம் இருக்கு. ஏன்னு கேட்டா, கிழக்கு தாமரத்துல இருந்து யாரும் இங்க வரல. தப்பித்தவரை எங்க வீட்டுல யாரும் பார்க்க போறது கிடையாது. அப்படியே பார்த்தாலும் அவங்க எங்க வீட்டுக்காரமான உங்களுக்கு தெரியாது. நானும் தெரிய வைக்க மாட்டேன். ரெக்கார்ட் ஆகுதா? ஏங்க அதெல்லாம் பண்றீங்க? சரி, அது யாரு பண்றாங்கய்யா? ஐயா அதை மட்டும் கட் பண்ணிட்டீங்க, புண்ணியமா இருக்கு. நான் 24 மாசம் வரணும் ஐயா. சரி, இது முதல்ல சொல்லக்கூடாதம்மா. நீங்க உட்காந்துருக்கீங்கள, ஹெல்ப் பண்ணக்கூடாது. என்ன காரணம் சொன்னாங்க? ஏதோ சொல்ல வந்தேன். கேட்டார். இவன் 3 பேரையும் சுத்தி வந்தான். 2 பேரையும் சுத்தி 3 முறை சுத்தி வந்துட்டு கொடுங்கன்னா மாம்பழம் வாங்கிட்டான். வாங்கினாலும் சாப்பிடணுமா இல்லையா? இல்லைங்க, நீங்க நினைச்சு பாருங்க. அப்படியே கையை வச்சு கீழே வச்சாலும் பரவாயில்லைங்க, துதி கையில மேல தூக்கிட்டார் ஆள். எதுக்கு மேல தூக்குறாரு? வரவனுக்கு முதல்ல இது போடணும். எவ்வளவு கொழுப்பு இருக்கும் பாருங்க நம்ம ஆளுக்கு. நீங்க நினைச்சு பாருங்கம்மா, கிண்டல்லாம் கிடையாது, நினைச்சு பாருங்க. அவன் நம்பால் வந்தான முருகப்பெருமான், அவனுக்கு அப்பாவுக்கு தெரியல, அம்மாவுக்கு தெரியல, அண்ணன் பழம் தெரிஞ்சு போச்சு. அது யார் கையில இருந்து பார்த்துட்டான். எப்படி இருக்கும்? நோ ஆர்குமெண்ட், என் வழி தனி வழி அப்படின்னு அந்த ஆள் போயிட்டான். இது கதைங்க. இல்ல சிந்தனையா 3 கேள்வி கேட்கறான். 2 குழந்தைக்கும் இந்த அம்மா தான் தாய் உள்ளமாச்சா. மாம்பழத்தை 2ஆ பிரிச்சு, உனக்கு 1 பாதி, இவருக்கு 1 பாதி, நடுவில் இருக்கிறது எனக்குன்னு அந்த அம்மா எடுத்துக்கலாம்ல. நம்ம வீட்டுல நடக்கிற மாதிரி எடுத்துக்கலாம்ல, இல்லையா? ஏன் பிரிச்சு தரக்கூடாதா? உலகத்தையே படைச்சவன் சிவபெருமான், இன்னொரு ஞான பழம் படைக்க முடியாதா? நினைச்சு பாருங்க. இந்தாயா போ, தீர்ந்து போச்சு. 2 பேரும் பிரச்சனையை உண்டாக்குறாங்க இல்லைங்களா? போட்டினா சமமால இருக்கணும். இவன் எழுந்திருக்க முடியாத ஆளு, அவன் ஓடுற ஆளு. 2 பேருக்கும் ஒரு போட்டியை ஒரு சமமா வைக்கணும்ல. உலகத்தை சுத்திவானா எப்படி நடக்கிற காரியம் அது இல்லைங்களா? எனக்கு ஐயாவுக்கும் போட்டி வைக்கிறாங்க, வச்சுக்கலாம் ஐயா. சும்மா
100 இட்லி சாப்பிட்றவர் யாரு அப்படின்னு அவரு எனக்கு போட்டி வச்சா, அவர் வேணாம் வம்பு, நம்ம இவரை வச்சுக்குவோம், ஐயாவை ஒரு நன்னறி நடத்துறாரு. 100 இட்லி யார் முதல்ல சாப்பிடுவோன்னு அவருக்கு எனக்கு போட்டி வைக்கலாமா? நான் 3க்கு மேல தானாவே மூச்சு அடைக்கும். போட்டி சமமா இருக்கணும் இல்ல? சரி, அதையெல்லாம் விடுங்க. அண்ணனா இருக்கிறவன் பாவம் தம்பி உண்மையிலே ஒரிஜினலா சுத்தி வந்திருக்கிறான்னு நினைச்சு இந்த தம்பி அப்படி கொடுக்கலாம்ல, மனசாட்சி இருக்கணும் இல்ல? அவன் உண்மையா சுத்தி வந்தான்னு தெரியுது இல்ல? சரி, அவரு தான் அங்கிருந்து இறங்கி வந்தார், ஞான பண்டிதன், பெரிய வடிவு. அவன் பார்த்து, தம்பி அண்ணா நீ ஏன் சாப்பிட்டுக்கவா, நீ உன் புத்திசாலி, நீ பொழைச்சிக்கிட்ட போ, ஏன் விட்டு கொடுக்கல? ஏன்னு கேட்டா இதுல ஒரு சூட்சமும் இருக்கிறது, ஒரு மெசேஜ் இருக்கிறது. என்ன தெரியுமா? முருகப்பெருமான் உலகத்தை சுத்தி வருகின்ற போது மலையில் சிவசக்தியை கண்டான், மடுவில் சிவசக்தியை கண்டான், இலையில், பூவில், காயில், கனியில் எல்லா இடத்திலும் சிவசக்தியை கண்டான், சிவனையும் சக்தியும் கண்டான். உலகம் பூரா சிவபெருமானும் சக்தியும் இருக்கிறாள் என்ற கருத்தை வலியுறுத்த அவர் சுற்றி வந்தார். புரியுதுங்களா? விநாயகப் பெருமான் எல்லாம் சிவத்தில் ஒடுக்கம். சுற்றி வருகின்ற போது மலை, மடு, காய், கனி எல்லாம் அவருடைய உருவத்திலே கண்டார். அப்ப ஒடுக்கம் என்பது சிவனும் சக்தி இடத்தில், விரிவு என்பது உலகத்தில். அப்ப வியாபகமும் ஒடுக்கமும் இருவரும் நமக்கு சொல்ல வந்தார்கள். இதான் தத்துவம் இல்லைங்களா? இதுதான் யானை முகத்தினை ஞானம். என்ன சொல்லுது ஞானம்? ஒடுக்கம். முருகப்பெருமான் சொன்னது எல்லா இடத்திலும் சிவபெருமான் இருக்கிறான், அதான் வியாபகம். எங்க இல்ல? அவையா இருக்காது, அதுதானே சொல்லுது. எங்க இல்லை சிவபெருமான்? எந்த இடத்துல இல்லைன்னு சொல்ல முடியுமா? வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றின்னு சொல்றோமே, அப்ப எங்க இல்லவன்? எந்த இடத்துல இல்ல? எல்லா இடத்துலயும் இருக்கிறான். திருமந்திரம் ஒரு வரி சொன்னது, கண்காணி அப்படின்றது. நீ என்ன செய்கிறாய் என்பதை புறத்திலே மட்டுமல்ல அகத்திலேயும் உன்னை கண்காணித்து கொண்டு இருக்கிறான். எவ்வளவு உயர்ந்த வழி பாருங்க. எனவேதான் நண்பர்களே, வியாபி எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று முருகப்பெருமான் உபதேசம் சொன்னார். அதுக்காக தான் என்ன செஞ்சான்னு கேட்டா, ஓம் என்பதை முருகப்பெருமான போட்டாங்க. ஓம் தான் மேலே இருந்து கீழே இறங்குது. ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீ மேல இருந்து கீழே இறங்குது. எப்படி பாருங்க, ஒடுக்கம் என்பது எல்லாம் ஒரு கால எல்லையில் பெருமானிடத்திலே ஒடுங்கும். எப்படி தோன்றுதோ அதன்படி ஒடுங்கும். உடம்பு ஒடுங்கும் மாயில. ஒவ்வொரு பொருளும் ஒரு இடத்துல போய் ஒடுங்கிடும். எல்லாம் எங்க ஒடுங்கும்? சக்தியும் ஒரு காலையில் சிவத்தோடு ஒடுங்குவாள். சரிதானுங்களா? இவ்வளவு பெரிய தத்துவத்தை ஒரு புராண கதை மூலமாக நமக்கு சொல்ல வந்தார்கள். புராணங்கள் பூரா ஒரு மெய்மை உடையது. இங்க பின்னாடி வருகின்ற அட்ட வீரட்ட தளத்துல சாமி சொல்றாரு, அத 5 கரத்தனை யார் அவன்? யானை முகத்தினை. அவன்கிட்ட இன்னொன்னு இருக்கு, அடையாளம் சொல்றாரு, இந்தின் இளம்பரை போலும் எயிற்றினை. எயிர்னா பல்லு, இந்துனா நிலவு. நிலவு இருக்குல்ல, 3ஆம் பிறை சந்திரன், அது போல இங்க இருக்கான் தந்தம். இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை, சந்திரனை போன்று 3ஆம் பிறை சந்திரனை போல இருக்கிறது. 3ஆம் பிறை என்பது மிக மிக முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. 3 வயதில் தான் எல்லாத்துக்கும் எல்லாம் நடக்குது, ஞானம்லாம். இது முடிச்சிட்டோமா? 3வது வரி என்ன வரி? 3வது வரி என்னங்கய்யா? நந்தி மகந்தனை. இவன் யாரு? மேல சொன்ன 2 வரி, 5 கரம், யானை முகம்,
நேரா இளம்பரை போல எய்து. யாரு ஒரு 3 அடையாளத்துக்குரியவர் யாரு? நந்தி மகன். நந்தினா யாரு? சிவபெருமான். ஏன் தெரியுமா பேர் வந்தது? ஆனந்தி. ஆனந்தி தான் நந்தியாக மாறியது. சத்து சித்து ஆனந்தன் யாருக்கு? யாருக்கு? சிவபெருமானுக்கு. அவன் நிலைத்த மாறாம நிலைத்து இருக்கின்ற ஆனந்தம் உடையவன். அவனுக்கு பேரு ஆனந்தியின் பேர். நந்தி. ஆனந்தி தான் என்னவா மாறிச்சு? நந்தியா மாறிச்சு. இப்ப ஆனந்தினா என்ன? ஆனந்தி தான் நந்தியா இருக்கிறது. நந்தி மகந்தனை இவன் என்ன செய்யறான் நமக்குன்னா, ஞான கொழுந்தினை. கொழுந்து என்பதற்கு உதாரணம் சொல்ல பாருங்க. கொழுந்து என்பது முடிவு இல்லை. காய் காய்க்குது, பூ பூக்குது, காய் காய்க்குது, மலர்ந்து முடிஞ்சு போச்சு. ஆனா கொழுந்து முடிவில்லை, அது வளர்ந்து போயிட்டே இருக்கும். ஞானம் முடிவற்றது. ஞானம் முடியுமா? வேதவல்லின்னு சொன்ன நீங்க மறக்க முடியாது. இன்னொரு ஞானம் வருகின்ற போது, புதுசு புதுசா செய்தி வருகின்ற போது பாருங்க, புதுசு புதுசா கத்துக்கிட்டே போவோம் நாம, இல்லைங்களா? ஒவ்வொரு செய்தியும் வருகின்ற போது ஆன்மா புது புதியான மலர்ச்சியை உடையதா மாறும். அதான் நவம்னா புதுமைன்னு அர்த்தம். ஆன்மாவுக்கு ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. இதை விட வேற ஒன்றும் நமக்கு தேவையில்லைன்னு தோணும். அப்படியான மகிழ்ச்சியை ஆன்மா அடையும். அதுதான் ஞான கொழுந்தினை. கொழுந்து. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி. இந்த ஞானம் என்னன்றத சொல்றேன் பாருங்க. நடந்த நிகழ்வுது. ராமகிருஷ்ணா தன்னுடைய வாழ்க்கையில நடந்ததா சொல்றார். வடநாட்டுல முஸ்லிமோட ஆட்சி கடுமையா இருந்தது. உபரா என்று சொல்லப்பட்ட ஒரு பெரிய தளபதி வாழ்ந்தான். அவன் தான் எல்லா ஆர்டரும் பண்ணுவான். அவன் தான் முதன்மையானவன். அரசனுக்கு அடுத்தபடியில், அரசனுக்கு மேலே அவன் தான். முபரா என்று பெயர். அவன் கிராமங்கள் தோறும் சுத்தி வருவான். யாரு எதிர்பட்டாலும் கீழே விழுந்து கும்பிடணும், இல்லைன்னா அப்படியே வெட்டிடுவான். 50 பேரோட போவான். நான் பேரு முபரா என்று பெயர். அப்படி வருகின்ற போது எல்லாரும் கீழே விழுந்துருவாங்க. எழுந்து தலையை தூக்கி கூட பார்க்க மாட்டாங்க. அப்படி வனத்திலே வருகின்ற போது ஒரு முனிவர் நம்ம சுகாசனம் போட்டுக்கொண்டு ஓங்கார சின்மத்திலே வைத்துக் கொண்டு அப்படியே கவனமா அப்படியே இறைவனை விழித்து பார்த்து தியானம் இருந்தார். கேசரி யோகம் விழித்து பார்த்து தியானம் இருந்தார். இவன் வந்ததை பார்த்து சீடர்லாம் கீழே வந்துட்டாங்க. இவர் அப்படியே விழித்து பார்த்துருக்கிறார். அவன் யோகன்னு அவனுக்கு தெரியல. விழிச்சு பார்க்கறான், ஏன் கீழே விழல அப்படின்னு கோபம் வந்தது. கீழே இறங்கினான். அவர் சீண்டனம் நினைச்சான். ஒரு கேள்வி கேட்டான். சொர்க்கத்து போகும் வழி அது அப்படின்னு கேட்டான். வழி சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சிட்லப்பாகம் போகும் வழி, பள்ளிக்கரணை போகும் வழி அவன் ஈஸியா காட்டிடலாம். அதே சில நேரத்தில் தடுமாற்றமா இருக்கு நமக்கு. சொர்க்கத்தும் போகும் வழி என்ன? அவர் கண்ணே திறக்கல. அப்படியே அமைதியா அப்படியே அம்மான தியானத்திலே வந்துட்டார். வாழை உருவனான். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல, நீ இருந்த என்ன பயன் அப்படின்னு பெரிய வாழை எடுத்து கழுத்துல வச்சான். அவர் கண்ணை திறந்து, இது நரகம் போகும் வழியினார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இது நரகம் போகும் வழியினார். அப்படியே நின்றுட்டான். உடை எடுத்து உடைவாள போட்டுட்டு தள்ளி நின்று கையை கட்டிட்டான். மீண்டுங்க பார்த்தார், இது சொர்க்கம் போகும் வழியினார். 2 தாங்க. விலை வளர்த்துட்டான். இது அவரு அந்த அந்த மொழியிலே தான் சொல்றார். பாரசீக மொழியில தான் சொல்றாரு. இவன் வாங்குறான். கேட்டு விலை வளர்த்துட்டான். அப்படியே டக்குன்னு அவனுடைய ஆணவம் பூரா இறங்கிடுச்சு. பார்த்தான். அதே சிந்தனையோட அப்படியே திரும்பி போனான். 2 நாள் தூக்கமே இல்லை அவனுக்கு. மனசை ஒரு ஞானம் மனசை எந்த அளவுக்கு மாத்துது பாருங்க. எந்த ஒரு வைப்ரேஷன் தருது பாருங்க. மறுநாள் தனியா வந்தான். இவரை பார்த்து சேவிச்சான். என்ன வேணும்னு கேட்டான். அவர் ஒன்றும் கேட்கல. அவர் தங்குவதற்கு மேல ஒரு கூரை போட்டோம். கீத்து கொட்டா மாதிரி போட்டு கொடுத்தான்.
மாசத்துல இல்ல, வாரத்துல ஒரு நாள் வந்து தரிசனம் பண்ணிப்பானோ. அவன் பண்பாளனா மாறினான். அரசனுக்கு பிரச்சனை வருகின்ற போது காப்பாத்தி நேர் வழியில் நடக்க சொன்னான். அவன் புகழ் பெற்றான். அவர் அப்படியே இருந்து சம்மதி. அந்த இடம் இன்னும் இருக்கு. எப்படி இருப்பாருங்க? 2 வரி தாங்கய்யா. என்ன இருக்கு? ஞான கொடிந்தினை. ஞானம் என்பது உணர்வு. நீங்க நினைச்சு பாருங்க. இப்ப நீங்க மனசால நினைச்சு பாருங்க. துன்புறுத்துவது நரகம் போகும் வழி, சரண் அடைவது சொர்க்கம் போகும் வழி. சரிதானா? சரிதானா? இது எவ்வளவு உயர்ந்த விஷயம் பாருங்கய்யா. ஞானம், இந்த திருமந்திரமே ஞானமா இருந்தாங்க. யோகமும் ஞானமும் சொல்லுவதுதான். திருமுறைகள் சரிகை கிரிகை சொல்வது. அப்பப்ப ஞானம் சொல்லும். எனவே நல்லா கேளுங்க. நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்குது. என்கிட்ட இல்லை, எல்லா இடத்துலையும் எழுதியிருக்கிறாங்க, வாங்கி வச்சிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்ப எல்லாருக்கும் வாரி வழங்கணும். நிறைய விஷயங்களை நீ கேட்டிருப்பீங்க. நிறைய விஷயங்கள் சொன்னாலும் சில பேர் மறந்துடுவீங்க. இருந்தாலும் நீங்க நினைச்சு பாருங்க. இரவு படுக்கும்போது இன்னைக்கு என்ன நடந்தது, எது மனசை தொட்டுது அப்படின்னு நினைச்சு பாருங்க. அதுல ஆன்மாவோட சிலிர்ப்பை அடையும், ஒரு சலனத்தை அடையும், ஒரு தன்னை அறியாமலேயே ஒரு மாற்றத்தை இந்த ஆன்மா அடையும். இந்த வகுப்பே அதாங்க. நாங்க இந்த வகுப்பு நடத்தணும்னு கேட்குறாங்க. இந்த வகுப்பினால என்ன பயன் என்ன நிறைய பேர் கேட்பாங்க. உங்களை அப்படி போய் முத்தியில கொண்டு போய் சேர்க்க முடியாது. நான் போறேன்னானே கஷ்டம் இல்லைங்களா? வழிபாட்டில் பெரிய ஆளை அனுப்ப முடியும்னு சொல்ல முடியாது. இந்த உடம்போட 100 ஆண்டு காலம் வாழலான்னு சொல்ல முடியாது. இந்த வகுப்பு அதெல்லாம் செய்யாது. ஆனா ஒண்ணு செய்யும். இதை உங்க வாழ்க்கையிலே மறக்கவே மாட்டீங்க. நான் நெய்வேலியில முதல்ல வேலைக்கு வந்தேன். என் கதையை கேட்டீங்கன்னாங்கய்யா, என் மேல பரிதாபமே வந்துடும் உங்களுக்கு. அவ்வளவு அனுபவம் எனக்கு. அங்க 2 கிலோமீட்டருக்கு ஒரு ஏரியா, நடந்துலாம் போக முடியாதுங்க. 5 கிலோமீட்டர் போனாதான் கடையே இருக்கும். டீ குடிக்கிறது 5 கிலோமீட்டர் போகணும். இதெல்லாம் நடக்கிற காரியமா? அங்க இருந்த வாதியார் சொன்னாரு, அந்த ப்ரொஃபஸர் பக்கத்துல இருந்தார், ஐயா ஒரு வண்டி வாங்கிங்க தான் நல்லதுன்னாரு. எங்க நம்ம சம்பளம் குறைவு. இது வந்து 78 நடந்தது. எங்க வாங்குறது? அப்புறம் ஒரு செகண்ட்ல ஒரு பையன் அங்க கடையெல்லாம் வச்சு பஞ்சர் பண்ணிட்டே இருப்பான். ஐயா என்கிட்ட செகண்ட் ஹேண்ட் வண்டி வந்திருக்கு, ரொம்ப குறைஞ்ச விலை தான், நீங்க வாங்கிக்கிங்க அப்படின்னா விலையெல்லாம் பேசி ரொம்ப குறைவா தான் 2000 ரூபாய்க்குள்ளதான் சொன்னான் அவன். சரிப்பான்னு அவன் சொன்னான். கடைசியில் ஒரு வார்த்தை, சார் ஸ்டார்டிங் ட்ரபுள் இருக்கான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க சார். நான் வாங்குற அவசரத்துல இதை மறந்துவிட்டேன். ஏங்க அவன் சொல்றதெல்லாம் அனுபவிக்க முடியும்? அவனு ஒன்றும் இல்லை சார், அடிச்சா சரியாயிடும், தள்ளி விட்டா சரியாயிடும்ட்டு அம்மானு போயிட்டான். காலையில் எங்கள் வீட்டுக்காரம்மா, அவங்களும் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் டீச்சரு, கொண்டு போய் விடணும், பொண்ணை கொண்டு விடணும். 3 வேலை எனக்கு. இது 2 கிலோமீட்டரு, இது 2 கிலோமீட்டரு, அப்புறம் நான் வர்றது 6 கிலோமீட்டரு. கரெக்டாக அந்த நேரத்தில் தான் சாதத்தை வெடி போய் டப்பாவில் போடுவாங்க. முன்னெல்லாம் போகிற வழக்கமே கிடையாது. கடிகாரத்தை பார்த்து தான் இங்கே வந்து குக்கரே ஆகும். போட்டு எடுத்து வச்சுட்டாங்க எல்லாத்தையும். ஏங்க போலாங்கன்ட்டாங்க. என்ன மணி என்ன இப்போ சீக்கிரம் மாதிரி எப்படிமா போடுறதுன்னு வந்து, வண்டி இருக்கு வண்டியில் போலாங்கன்ட்டாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட்டே ஆகல சார். தெரு பூரா வந்து வேடிக்கை பார்க்குறான். வாத்தியார என்னங்கன்னு கேட்குறான். அவனும் உதச்சி பார்த்தான். எந்த உதைக்கும் அது எழுப்படல. உடனே அவன் சொன்னான், ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கு சார், கொஞ்சம் தள்ளி விட்டா ஸ்டார்ட் ஆகும்னா. நான் ஏறி உட்காந்துட்டு பாப்பாவும் ஏறி உட்கார வச்சுட்டு தள்ளி விடுமான்னு தள்ளலாம். அப்பதான் என்கிட்ட படிக்கிற பசங்களாம் வந்தாங்க. இந்த பசங்க பாருங்க, நம்ம எப்படிலாம் சௌரமா வந்தாங்க. தள்ளு வண்டியா சாருன்னா. எனக்கு இதெல்லாம் கொண்டு விடணும்ல. பொண்ணு அங்க விடணும், ஒய்ஃப் இங்க விடணும், நான் ஸ்கூல் வரணும். போயிட்டேன் நான். தினந்தோறும் இதே தள்ளு வண்டியாவே இருந்ததுங்க. பையன் என்ன பேர் வச்சுட்டான், தள்ளினாதான் ஸ்டார்ட் ஆகுது. பையன் என்ன பேர் வச்சிருப்பான்? வாயிட்ட வேற சொல்றீங்க அம்மா, பேர் வச்சுட்டாங்க. அப்ப வாதியார் என் பேர் போய்
என் இனிஷியல் போய் நான் எடுக்கிற பாடம் போய் இப்ப என்ன வருது? சரி போனா போதியா, அதை மாத்துறதுக்கு படாபாடு போட்டேன் நான். புதுசா வண்டி வாங்கியா தள்ளு வண்டின்னு பேர் வச்சான். இது போனா போதுங்க. இப்ப என்னன்னா தள்ளனா ஸ்டார்ட் ஆயிடுது இல்லைங்களா? இந்த வகுப்பு உங்க மனசை தள்ளும், ஸ்டார்ட் ஆயிடும் இல்லைங்களா? சரி ஐயா பாக்குற ஸ்டார்ட் ஆகலன்னா ஒண்ணும் இல்ல, அடுத்த தோப்புல சேருங்க. என்னங்கய்யா, அடுத்த தோப்புலயும் ஸ்டார்ட் ஆகலன்னா அடுத்த ஜென்மத்துல பாத்துக்குவோம். வேற என்ன செய்ய போறோம்? உங்க மனச கொஞ்சம் தள்ளும் என்னுடைய வகுப்பு, திருமந்திர வகுப்பு கொஞ்சம் தள்ளும். இன்னைக்கே நிறைய தள்ளி இருக்கு, எங்க போய் விழுமேன்னு தெரியல இல்லைங்களா? 5 கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொடுந்தினை. என்ன செய்யணும்? புந்தினா புத்தின்னு அர்த்தம். மனம், புத்தி, அகங்காரம், இந்த 3 விஷயம் நல்லா இருக்கணும். நம்மளை கெடுக்கிறதும் நம்மளை சிறப்படை சொல்றதும் 3 தான்: மனம், புத்தி, அகங்காரம். எனவே புந்தியில் ஆழ் மனதில் அர்த்தம். ஆழ் மனதில் உள்ளம் பெருங்கோயில் என் உள்ளம் கவர் கல்வன். நமக்கு மேல் மனம் வேற, ஆழ் மனம் வேற. நல்லா மனசுல வச்சுக்க. உங்களுக்கு 2 மனம் உண்டு, எனக்கு உண்டு, எல்லா ஜென்மங்களுக்கும் உண்டு 2 மனம். மேல் மனம் ஒன்னா இருக்கும், புகழ்ந்து பேசுவோம். உள்ளுக்குள்ள என்ன நினைப்போம்? நினைச்சு பாருங்க. அது சாமி தான் சொன்னார். நமக்கு 2 மனம் இருக்கியா, தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும். இதுதான் பக்தி மார்க்கம். 7 விஷயம். பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும். நாம வாய்ப்பு தந்திருக்கான பெருமான் அந்த உடம்போடு. எவ்வளவு பெரிய வாய்ப்பு இது! வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி. அப்பர் சாமி மதித்திடுமின். நல்ல வாய்ப்பை உடம்போடு தந்திருக்கான் சார் நமக்கு. இது சரி பண்றோமா? அப்பர் சாமி ஒரு இடத்த சொல்றாரு, அப்படியே எனக்கு அப்படியே எங்கேயோ போயிட்டேங்க நான். களவு படாததோர் காலம் காண்பான். காலத்தை 2ஆ பயன்படுத்துறோம். ஒண்ணு திருட்டு போன காலம், ஒண்ணு நமக்கான காலம். இந்த வகுப்பு சிவபெருமான் நினைக்கிறீங்களே, இந்த மண்டபத்துக்கு வர்றீங்களே, நடராஜரை பாக்குறீங்களே, கோயிலுக்கு போறீங்களே, இது நமக்கான காலம் இல்லைங்களா? வீட்டுல சீரியல் பாக்குறீங்க இல்லைங்களா? கையல் பாக்குறீங்களா? பாப்பங்க. என்ன விடுன்னு கேட்டா என் சீக்கிரட்டை சொல்லிடுறேன் பாருங்க. 3 சீரியல்ல நான் பார்ப்பேங்க, தொடர்ச்சியா இல்ல. நமக்கு ஊவா கிடைக்கிற நேரம் அதாங்க. நெட்ல போட்டுட்டுங்க, எனக்கு அப்பதான் சாப்பாடு வைப்பாங்க இல்லைங்களா? நியூஸ் வைக்க மாட்டாங்க. நியூஸ் தான் விரும்பி பார்ப்பேன், நியூஸ் வைக்க மாட்டாங்க. இலங்கை பேச்செல்லாம் போட்டால் வைக்க மாட்டாங்க யாரும். இந்த ரிமோட்டை கண்ட தூக்கிட்டு ஓடுங்க சிலதெல்லாம். என் பேரன் பேத்திக்கலாம் தாத்தா வந்துட்டானா அது மறைச்சிரும். ஏன்னா ஞானத்தை நான் கேட்டுருவோம். எப்படி இருக்கு பாருங்க அது. இது அது தூக்கிட்டு ஓடுதா ட்ரைனிங்கான்னு தெரியல. ரொம்ப சாப்பிடும் போதுங்க அந்த 3 பேரும் உட்காந்து சாப்பிடுவாங்க எல்லாரும். நானும் அப்பதான் எனக்கு வந்து சாப்பிடுவேன். அந்த சீரியல் ஓடுங்க. இப்ப நான் எவ்வளவுதான் வேகமா சாப்பிட்டு எங்க போனாலும் சீரியல் காதுல விழுந்துட்டே இருக்கும். அப்படின்ட்டு சில விஷயங்களும் தெரியும், முழுமையா எனக்கு தெரியும், கதெல்லாம் தெரியாது. இப்ப அந்த சீரியல் இருக்கும்போது எப்படி இருக்கும்? இதுல அவன் எங்க போவோம்? களவுபட்ட காலம். என்னுடைய நல்ல புண்ணியமான பொழுத அந்த சீரியல் களவு பண்ணிட்டு போகுது. என்ன இருக்கு அதுல போய்? அதுல வரவங்க எல்லாம் வில்லங்கமான பேரொழிலாம் யாரும் தெரியுங்களா? ஐயா நீங்க சொல்லுங்க, நம்பாலாம் நிறைய இருக்கீங்க.
யாரு? எல்லாம் பெண்களா தான் இருப்பாங்க. இன்னொரு பாருங்க, அந்த மைண்ட் வாய்ஸை கேட்டு பாருங்களேன். ஒவ்வொரு ஆளும் உட்காந்து மைண்ட் வாய்ஸ் உள்ளுக்குள்ள ஓடும்ல, கேட்டாவே போதும் சார். ஞானம் தனியா வந்து துறவு தனியாவே வந்துடும். அவ்வளவு மைண்ட் வாய்ஸ் இருக்கு. என்ன செய்யறது? களவுபட்ட கால். ஏன்னா பயன் உண்டா? பைசாக்கு பிரயோஜனம் உண்டாயா? சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரம்மா தங்கச்சி வந்தது 11:30 மணிக்கு. நான் தான் புஸ்தகம் படிச்சுதான் கதவு திறந்தேன். அக்கா எங்கன்னு கேட்டுது. நான் குத்துக்கள் மாதிரி நின்று வழியை திறந்துக்கிட்டு கேட்ட திறந்துட்டு இருக்கிறேன். மாமா எப்படின்னு கேட்கறது இல்லை, கல்யாணம் பண்ணி வச்சேன். மாமா எப்படின்னு கேட்கறது, அக்கா எங்கன்னு கேட்டது. உள்ளதான் இருக்காங்க. அக்கா ஏந்துண்ணா வேணா. அக்கா என்னடினா, அவன் இவன் கூட ஓடிட்டானான்னு. பக்குன்னு எனக்கு நேத்தான பொண்ணு ரூம்ல படுத்திருக்கு. அப்படி ஒரு சீரியல்ல ஒருத்தன், இதெல்லாம் என்னயா நாய் விசாரணை கூட அப்படி என்ன இழுக்குதுன்ற. உங்க அது சாயங்கால நேரத்துல சாப்பாடு நேரத்துல பார்க்காதீங்க. பிபி உண்டாக்கும், சுகரை உண்டாக்கும், எல்லாத்தையும் கோபத்தை வீட்டுல குடும்பத்துல கலகமே உண்டாக்கும். தவிர்த்துருங்க. என்னுடைய யோசனை அது. இதனாலதான் கெட்டு குட்டிச்சு வரோம். என்ன அது என்ன காலம்? ஒரு சீரியல் வந்து நம்மை கலங்கப்படுத்துகிறது இல்லைங்களா? வாக்கிங் போறோம், வெளில போறோமா, கோயிலுக்கு போறோமா, இந்த ஃப்ரெண்டோட போறோம் பாருங்க, என்ன பேசுவோம்? ஆதிபுரீஸ்வரர் கோயில் எப்படி இருக்கு, எப்படி வந்தது, அங்க எப்படி வந்து நடராஜர் ஆடுறாரு, அப்படிலாம் பேசுவான். அந்த 7ஆம் நம்பர் வீட்டுல என்ன நடந்தது, இதான் அவனுக்கு வேலை. அது என்ன காலம்? அன்பர்களே, பணிவான வேண்டுகோள், உங்களுடைய காலத்தை திருடு போக விற்க வேண்டாம். களவு பட்ட காலம் வேண்டாம். களவு படாததொரு காலம் காண்பான். அப்ப சாமி, நம்ம காலத்தை நாம வச்சுக்கீங்க. அது என்ன வரப்போகுது? சீரியல் எப்பயும் தான் இருக்கு போகுது. என்ன இருக்கு? வெறும் டைம் பாஸ் தான் இல்லையா? அதுல என்ன இருக்கு? அதுல ஆட வேண்டாம். அது ஒரு பொம்மை தான், அது முகோடி மாதிரி தான், தள்ளி விட்டு போங்க. நம்ம கதை என்ன? நல்ல விஷயங்களை கேளுங்க. இப்ப நான் ஒரு புத்தகம் கொடுத்துருக்குறேன் உங்கள்கிட்ட, அது காட்டுங்களா? சின்ன 5000 காப்பி போட்டங்க. மனதை திற மாற்றம் வரும். ஒரு அன்பர் தான் இதை பார்த்துட்டு, ஒரு பெரிய அதிகாரி, அவரே 1000 காப்பி போட்டு இனமா கொடுத்தாரு. எனக்கு எல்லாத்தையும் கொடுங்க சார்னு. 4 வரி தான் இருக்கும் எல்லாம். ஒரு பெரிய இது. இது யாரு எழுதுனாங்கன்னா புத்தகத்து தான் எழுதுனா. என்னையும் மறக்க கூடாதுன்னு பின்னாடி போட்டுட்டான். இது 10 வருஷத்துக்கு முந்தி எடுத்தது சார். உங்களை மாதிரி இல்லையா தான் கேட்டுறாதீங்க. ஏன் சார் உங்களே இல்லைன்னா நான் என்ன செய்யறது? அது ஒண்ணும் பண்ண முடியாது. நாம அவங்க என்ன செய்ய முடியும்? சில பேர் கேட்டாங்க, அது நல்லா இருக்கு சார். நாங்க எங்க போய் முட்டிக்கிறது? நான் அவங்களும் அதான் கேட்டாங்களா? பழைய போட்டாவான்னு கேட்டீங்களா? புத்திசாலி தான் ஐயா, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கய்யா. ஆண்டவன் தான் காப்பாற்றணும். அவங்க தான் காப்பாத்திருக்காங்களா? சந்தோஷம். இல்ல உண்மைதான். இல்லைன்னா இந்த மண்டபம் கட்டி இது மாதிரி நிகழ்ச்சி நடத்துறதெல்லாம் அவங்க அனுமதினா சாதாரண விஷயம் இல்லை. பெருமாட்டியே உங்களுக்கு வந்து துணை செஞ்சு இதெல்லாம் உண்டாக்கி இருக்கு. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சீங்கன்னா, என்னை விட கூடுதலா கொடுத்து வச்சவங்க தான் நீங்க. இல்ல, இதான் முதல் பாட்டுங்க. இப்ப பாருங்க, 2வது பாட்டுக்கு 10 நிமிஷம் இருக்கு. ஒரு வரி விளக்கம் சொல்லிடுறேன். இப்ப திருமந்திரத்துல முதல் பாட்டு திருமணம் எழுதியது. 2 வரி மட்டும் விளக்கம் சொல்லிடுறேன். 4 மணிக்கு சரியா முடிச்சிடும். முதல் வரி என்னங்கம்மா? இந்த 5 கரத்தனை யாராவது ஒருத்தன் படிங்களா? புத்தகத்தை பார்த்தே படிங்க. யாரா ஒருத்தன் படிங்க. படிங்க, நீங்க படிங்க. இளம்பெறை போலும் எய்வனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அடுத்த பாட்டு படிங்க யாராவது. இதான் திருமூலருடைய முதல் பாட்டு. ஒன்றவன் தானே 2 அவன் இன்னரும்
நின்றனன் மூன்றினுள் 4 உணர்ந்தான் 5 வென்றனன் 6 விரிந்தனன் 7 உம்பச் சென்றனன் தான் இருந்தான் வந்து 8. 1 to 8 வரை சொல்றார் சிவபெருமானை பத்தி. முதல் வரி விளக்கம் சொல்றேன். ஒன்றவன் தானே. திருவாசகத்துல வரணும்ல, ஒன்றவன் கான், ஒன்றவனே கான். ஏகன் அநேகன் இடத்துல சொல்றாருல்ல, இறைவன் ஒருவன் தான், ஒன்றவன், ஒன்று அவன், வேற யாரும் இல்லை. மீதிலாம் பரிவார தெய்வங்கள். பிரம்மா, திருமால், ருத்திரன் எல்லாம் பரிவார தெய்வங்கள் இல்லையா? ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? பெருமான் கடவுள் என்று பெயர், காரண கடவுள் என்று பெயர். கடவுள்லாம் கடந்தும் உள்ளும் இருப்பவன். உலகத்தை தாண்டி இருக்கிறான், உலகத்துக்கு உள்ளேயும் இருக்கிறான். அதான் கடவுள் பேர். முதல்வன் அதான் காரணம். ஆண்டவன் நம்மை ஆள்கின்றான், அதனால ஆண்டவன் பேர். 18 பேர் சொல்றாங்க இறைவனுக்கு. 18 பேர் இருக்கு அவனுக்கு. அதுல ஒண்ணுதான் ஒன்றவன், ஒருவன் தான். மீதிலாம் என்ன? மீதிலாம் யாரு? குழப்பம் வருமா வராதா? வைணவம் அவன் தானுது, பௌத்தம் ஒரு ஆளை சொல்லுது, சமணம் ஒண்ணு சொல்லுது, மீதி இருக்கின்ற சில தெய்வங்கள்ல 6 வகை சமயங்கள்ல ஆளுக்கு ஒண்ணு சொல்லுது. யாரை ஏத்துக்கிறது? ரெண்டுத்துக்கு எப்படி வித்தியாசம் இருக்கிறது என்று கேட்டால், எல்லா கோயிலையும் நீங்க பாருங்க. இப்ப நாராயணன் கோயில்ல நாராயண நமன்னு சொல்றது இல்ல, ஓம் நாராயண நம. ஆஞ்சநேயர் கோயில்ல ஓம் ஆஞ்சநேய நம. எல்லாம் ஓம் சேர்ப்பான். ஓம் யாரு? சிவபெருமான். அவன் தானே மேலே இருந்து வரான், தரான். என்னன்னா தரான்? முதல்ல ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே. ஓசையா இருக்கிறான், காது கேட்கிற மாதிரி ஒரு சவுண்டா வரான், அப்புறம் நாதமா மாறுறான் இல்லைங்களா? அதெல்லாம் இது சேர்த்துக்குதுங்க. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க புரியறதுக்காக. கரண்ட் சப்ளை ஒண்ணுதான். ஒண்ணு சின்ன லைட்டா இருக்கு, இன்னொரு லைட்டா இருக்கு, ஒரு ஃபேனா இருக்கு. இங்க மின்சாரத்துக்கு நம்ம ஒளிபெருக்கியும் பயன்படுது. எல்லாம் என்ன? ஒண்ணுதான். அது இல்லைன்னா ஒன்றும் பயன் இல்லை. பெருமானிடத்திலே இருந்து ஆற்றலை பெற்றவை எது? பரிவார தெய்வங்கள். கோயில பாத்தீங்கன்னா அந்த சாமிய சுத்தி இருக்கின்ற கருவறையை சுத்தி இருக்கும். அத பிரகாரத்துல இருக்கலாம் பரிவார தெய்வங்கள். பரிவாரம்னா என்னன்னு கேட்டா, ஏவல் செய்ய வந்தவை. பாருங்க, வைணவ கோயில்ல நவகரகம் இருக்காது, சிவன் கோயில்ல நவகரகம் இருக்கும். ஏன்? அதுக்கு காரணம் சொன்னார் சிவயோகி புள்ள. சிவபெருமானுக்கு கட்டுப்பட்டவர்களை வச்சுக்குவான். நவகரங்கள் சிவபெருமானுக்கு கட்டுப்படும், ஏவல் பண்ணுவான், செயல்படும். பெருமாளுக்கெல்லாம் நவகரகம் கட்டுப்படாது. அவன் வச்சிருந்தா தொந்தரவுன்னு அவன் வைக்க மாட்டான், கோயில் யாரும் வைக்க மாட்டாங்க, அவனுடைய கட்டுப்படாது. நவகிரகங்கள் பெருமானுடைய ஆற்றலை பெற்றவை, பெருமானுடைய ஆற்றலை பெற்றது. அதுக்கு இதுக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்கு, அதை தாண்டி நிற்க முடியுமா? எவ்வளவு ஆற்றல் இருக்கும்? ஆற்றல் யார் தரா? இந்த சனியேசனை கண்டு எல்லாம் பயப்படுறோம்ல இல்லையா? 7ஆம் நாட்டு சனின்றோம். என் ஜாதகத்துல எங்க வீட்டுக்காரம்மா அந்த ஆள்கிட்ட பார்த்துட்டு, இது 3rd ரவுண்டுன்னு. ரவுண்ட்ல ஒரு சனியேசனம் கூட ரவுண்ட் அடிக்கிறான், 3rd ரவுண்டுன்னு. சனியேசனம் 7ஆம் நாட்டு 3வது 7ஆம் நாட்டு பிடிக்கிறானா? வாழ்க்கையே போச்சு சார் எனக்கு. அவன் இல்லாத நாள் ஏது? ஒண்ணும் கிடையாது.
எப்படி பிடிக்கிறான்? சிவபெருமான் ஆற்றலை பெற்று வல்லமை உடையனா இருக்கிறான். மின்சாரம் வந்ததால லைட் எரியுது, மின்சாரத்தை எடுத்துட்டா அப்ப சனீஸ்வரனுக்கு சிவபெருமானுக்கு கனெக்ஷனை கட் பண்ணிட்டா சொல்லுங்க, அவனுக்கு ஆற்றல் போயிடும். அவன் 7ஆம் ரவுண்டு 3ஆம் ரவுண்டு வருவானா, 4ஆம் ரவுண்டு வருமானா, அவனே ரவுண்ட் அடிப்பான். அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிக. கனெக்ஷனை கட் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. அடியார் வணங்க தலை வைத்து வார்கழல் வாய் வாழ்த்த வைத்து இணங்க தன் சீர் அடியார் கூட்டமும் வைத்து. சனீஸ்வரனை கட் பண்ணோம்னா அடியாரோடு சேர்ந்து இல்லைங்க, இந்த வகுப்போட சேர்ந்துருங்க. பாயிண்ட் வந்துட்டேனா? அமைப்பாளரோட சேர்ந்து நில்லுங்க, நல் வழியை கொண்டு போவார். யாராவது ஒருத்தர் வேணும் இல்லைங்களா? நல்ல அடியாரோடு சேர்ந்தவே இணங்க தலைவி இதெல்லாம் வணங்க இணங்க தன் சீர் அடியார் கூட்டமும் வைத்து. அடியாரோடு இணங்கிருங்க, நல்ல அடியாரோடு இணங்கத்தான். அடியார் என்ற தகுதிதான் நவகிரகத்துக்கு சிவபெருமானுக்கு உள்ள அந்த பவரை கட் பண்ணிடுவான் இல்லைங்களா? உதாரணம் சொல்லிட்டா, நமக்கு ஆயுசு நமக்கு தெரியுது. அந்த ஆமைக்கு ஆயுசு 340 ஆண்டு. நம்ம ஜோசியம் பார்க்குறோமே, கணிச்சு கொடுத்தீங்கன்னா 120 ஆண்டுக்கு பலன் சொல்லுவோம். 120 ஆண்டு. சுக்கிரனுக்கு 20, ராகுக்கு 19 இல்லையா? புதனுக்கு 18, அப்படி வரிசையா இருக்கு. பார்த்தீங்கன்னா 120 ஆண்டு வருது. ஒரு ஆணு ஜபிச்சா ஒரு ஜீவன் இங்க வீட்டுல விழுந்தா 120 ஆண்டுகள்னு எழுதுறான். நம்ம வாழறோமா? 120 ஆண்டு வாழறோமா? நம்மளால முடிக்கிறதா சொல்லுங்க? புதுசா கட்டு அவனும் கிளப்பி விடுறான். 60 வயசு ஆனாவே போனதவே நினைச்சுக்கிறான். நான் ரிட்டையர் ஆயிட்டேன் சார், இனிமேல் என்ன சார் ரிட்டையர் ஆனா என்ன? ஆன்மா ரிட்டையர் ஆயிடுச்சா? பம்ப் பண்றதை விட்டுடுச்சா? ஒன்றும் இல்லையே. நமக்கு என்ன ரிட்டையர்மெண்ட் சொல்லுங்க? என்ன 58 எங்களுக்குலாம் இந்த 72 வரைக்கும் ஓடுது இல்லைங்களா? இன்னும் ஓடும். அந்த சன்னியாசம் தடுக்க முடியாது. ஏன்னா உள்ளத்துல யாரு இருக்கிறா? கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் என் இடர்களவாய் நெடுங்களமேயவனு. என்ன செஞ்சிருவான் சொல்லுங்க பாப்போம்? வீட்டுல இருக்கிறது அங்க இருந்து ஏதாவது சின்ன முடிச்சானே தவிர சிவபெருமானும் நவகிரகங்களை ஒன்னும் செய்யாது. சிவபெருமான் நம்ம கையில வந்து விபூதி வாங்க சார், என்ன செஞ்சு இந்த நவகிரகம் வந்து விபூதி வாங்க, என்ன செஞ்சிருவீங்க? எனவே அன்பர்களே, நம்ம கொள்கையில கரெக்டா இருந்தா சிவபெருமானும் கரெக்டா இருப்பான், நவகிரகங்கள் ஒதுங்கி போய்விடும். என் வாழ்க்கையில் நடந்ததுங்க. இவ்வளவு உரைப்பா இருக்கிறது காரணம்னா, பெருமான் நம்மளை போட்டு 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 எல்லாம் கொண்டாந்து சமட்டியால அடிச்சு அடிச்சு சரி பண்ணிட்டோம். ஆமாங்க, இல்லைன்னா எப்படிங்க வரும் சொல்லுங்க பார்ப்போம்? எங்க வீட்டுக்காரமா முதல்ல வகுப்புல வந்துட்டு இருந்தாங்க. இப்பதான் அவங்கள வர முடியல. வந்த உடனே எனக்கு நல்ல வாய்ப்புங்க. என்ன வாய்ப்பு? அங்க பேசாதெல்லாம் அப்படி எக்கு தப்பா சந்து இருந்தாலும் பூந்துக்கு கிளியரா நான் அதுல கரெக்டா இருப்பேன், நல்லா போட்டுருவான். நீங்க ரொம்ப உண்மையை பேசுறீங்க. நான் எங்க வீட்டுல தொடர்ந்து வகுப்பு வாங்கினேன் நான். ஆனா எந்த உண்மைன்னு நானும் சொல்லல, அவங்களும் எந்த உண்மைன்னு கேட்கல. வகுப்புக்கு அழிச்சுவாங்க குழந்தைகள்லாம். நல்ல தைரியமா இருக்கும். முதல்ல நம்பிக்கையை விளைவுறுத்துங்க. என்ன செஞ்சிடும் யாரு? அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. அதெல்லாம் ஒண்ணும் செய்யாதுங்க. அது பொம்மை தாங்க. அது சனீஸ்வரா முகமுடி போட்டு வந்திருக்கான், அவ்வளவுதான். ஞான சம்பந்தர பயந்தாரா சொல்லுங்க? பெரிய நம்முடைய சிவனடியார்கள்லாம் அது கொண்டு ஏதாவது அசந்தாங்களா? கிடையாது. எனவே அன்பர்களே, ஒன்றவன்தான், அவன்தான் எல்லா தெய்வங்களுக்கும் தெய்வம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அருளில் தோய்ந்தது.
உதாரணம் சொல்றேன் பாருங்க, இனிப்பு பணிகாரம் செய்றீங்க, வீட்டுல செய்றீங்களா அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியுமா? எல்லாம் கேட்க வேண்டியதா இருக்குங்க. இந்த அம்மா வச்சிருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு. எங்க இல்லைங்களா? அது எண்ணெயில போட்டு அது பிறகு இனிப்பு போய் தொய்ய வைப்பாங்க இல்லைங்களா? தொய்ந்து எடுப்பாங்க. தொய்தல். இங்க எல்லா பரிவார தெய்வங்களும் சிவபெருமான் அருளில் தொய்ந்து எடுக்கப்பட்டது. அவ்வளவுதான். அந்த தொய்தல் எவ்வளவு காலம் இருக்கும்? கொஞ்ச காலம்தான், கொஞ்ச காலம்தான். அப்புறம் அது வந்து தொய்யணும். தெய்வம் எல்லாம் சிவன் அருளால் தொய்யப்பட்டவை, முழு ஆற்றல் கிடையாது. அன்பர்களே, ஒன்றவன் தான், இரண்டு அவன் இன்னருள். அடுத்த வகுப்புல விளக்கம் சொல்றேன். அதுக்கு ஒரு இது ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வந்தோம்னான்னு தெரியல. உங்களுக்கு என்ன கொடுத்தேன் கையில? அது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டேன். வம்பு. இந்த சிஸ்டம் என்னன்றத மேலே இருந்து கீழே நம்ம எப்படி வந்தோம், பெருமானுடைய ஆற்றல் என்ன, பெருமான் எப்படி வருகிறான் இல்லைங்களா, எது பெருமான் எது பெருமான் அற்ற நிலை, அப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதுக்காக நான் ஒரு ஐயா இது ஒண்ணுதான் இருக்கு போட்டு அடுத்த எல்லா இதுக்கும் கொடுக்குறேன். சிவராஜாங்கன்னு பேரு இது வச்சிங்க, இதை மட்டும் ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துருங்க. அடுத்த வகுப்புல அதை வச்சு நடத்துறான். இந்த முதல்ல ஒன்றவன் தானே என்ற அளவிலே இந்த வகுப்பை நிறைவு செய்கிற 5 கேள்வி தர எழுதிங்க. பொதுவாக தான் நடத்தணும் இன்னைக்கு இல்லைங்களா? 5 கரம், 5வது கரம் எது? 5வது கரம் எது? கேள்விதாங்க. அது சரியான விடை இல்லை நீங்க சொன்னதும். அப்படி சொன்னாதான் யாரும் அதை பார்த்து எழுத மாட்டாங்க. இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு அதுல. கேள்விலாம் அப்படிதானே. முருகப்பெருமான் உணர்த்திய நெறி யாது? முருகப்பெருமான் உணர்த்திய நெறி யாது? ரெண்டாவது கேள்வி கேட்டுக்கணா. காலையில் என்னென்ன நடத்தினீங்க, என்னென்ன மேட்ரு காலையில் போச்சியா? இன்னொன்று உங்களுக்கு பிடிச்சமான ஒரு கேள்வி, தக்கனுடைய மனைவி பெயர் என்ன? அதெல்லாம் எழுதிடுவாங்க. அவங்கவுங்க பேரை எழுத போறாங்க. இதுல என்ன பெரிய விஷயம்? ஐயாவே வாய் விட்டு சிரிக்கிறாருங்க. புந்தியில் வைத்து. புந்தி என்றால் என்ன? சிவபெருமானுக்கும் பிற தெய்வத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் யாது? எப்படி வச்சுங்களேன், சிவபெருமான் முதன்மை என்பதற்கான காரணங்கள் 4 கூறு. சிவபெருமான் முதன்மை என்பதற்கான காரணங்களை கூறுக. 4 காரணம் சொல்லியிருக்கிற. எத்தனை கேள்விங்க அது? சொல்லணும். நான் 5வது கேள்வி சொல்லியாச்சா? பாருங்கம்மா, 4 5 சரி. இந்த 5 கேள்விக்கா நீங்க விடை எழுதிட்டு வாங்க.
நம்ம அடுத்த வகுப்பில் நான் இதற்கான பதிலை நான் சொல்கிறேன், நீங்கள் சரியாக இருக்கான்னு பார்த்துங்க. இதை தோத்துட்டே வந்தீங்கன்னா நல்லது. ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டே வந்தீங்கன்னா மெய்ப்பொருள் அதில் நிற்கும். இதுலேருந்து தான் நாங்கள் கேள்வி பின்னாடி கேட்போம். 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கேள்வியை இதுலேருந்து தான் கேட்போம். நல்லா யோசனை பண்ணுங்க, நல்லா சிறப்பாக இருங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆசிகளையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குருமா சன்னிதானம் சார்பாக உங்களுக்கு விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டிருக்கு, அதை வச்சிங்க. நம்ம அமைப்பாளர் ஐயா அவர்களை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். நல்ல அருமையான சிவனடியார்களே கூட்டியிருக்கிறார். இது கூட்டம்னு சொல்ல முடியாது, நல்ல சிவனடியார்களே கூட்டியிருக்கிறார். தேவாரத்தில் சில வரிகளை சொல்லும் போது நீங்களே கூட சொல்வது என்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா பல்வேறு வரிகள் அடிக்கடி சொல்லிகிட்டே போவேன் நான். அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது மிக சிறப்பாக இருக்கிறது. நல்ல முறையில் நீங்கள்லாம் நல்லா ரசித்து கேட்டீங்க. நிறைய செய்திகளை நானும் சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு 5 பாட்டு நடத்திட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். உங்களை பார்த்த உடனே சில விஷயங்கள்லாம் வருகிறது. தொடர்ந்து வகுப்புக்கு வாங்க என்ற அளவில் உங்கள் அனைவரையும் பாராட்டி, அமைப்பாளர் அவர்களை மனமோந்து பாராட்டி இந்த நிகழ்ச்சியினை அடியேன் நிறைவு செய்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.